ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம அமலேக்கிய ஆவிகளை குறித்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அம்மோனிய ஆவி பார்த்தோம், மோவாபிய ஆவி பார்த்தோம். அது 2 காரியம் முடித்தோம். இன்றைக்கி வந்து நம்ம அமலேக்கியர்கள் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க, அவங்களுக்குள்ளார எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் செயல்பட்டுச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் மெசேஜ் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறேன், இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இதை நான் 2 பார்ட்டாக கண்டிப்பாக எடுக்க முடியாது. அட் ஸ்ட்ரெச் எடுத்து தான் ஆகணும். அம்மோனிய ஆவி, மோவாபிய ஆவி கூட நான் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். அமலேக்கியர்கள் அப்படி பிரித்து எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அம்மோனிய ஆவிக்கு சொன்னது போல தான், இது கொஞ்சம் கூட போர் அடிக்காது. இந்த காரியத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த அமலேக்கியர்கள், அமலேக்கிய ஆவி. இதை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 இயர்ஸ் சொல்லலாம். இதே காரியத்தை நான் வந்துட்டு மெடிடேட் பண்ணியிருக்கேன். திரும்ப 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 இந்த பகுதிகள், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற பகுதியை நான் இன்றைக்கி உட்காந்து எடுக்கலை. சொல்லப்போனால் 5-6 வருஷம் இதுக்கு மனப்பாடமான மாதிரி, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது. அப்போலேருந்து ஆண்டவர் சில காரியங்கள் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். ஆனால் என்ன ஆச்சரியம்னா, இதை இப்போ நான் கன்க்ளூஷன் எழுதும் போது அதே காரியம்தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எஸ்தர் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தாவீது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சவுல், எத்தனையோ முறை படிச்சிருப்போம். ஆனால் இந்த தரம் இந்த சப்ஜெக்டில் இதை நான் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு உட்காந்தேன். ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி காரியம் எழுதும்போது இடையில டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடும்னு உண்மையிலே சொல்கிறேன். அழுதேன். என்ன அறியாமல் நான் அதை எழுதிக்கிட்டே அழுதுறேன். ஆண்டவரே, நீங்கள் இவ்வளோ வல்லமை உள்ளவரா, நீங்கள் இவ்வளோ நல்லவரா, அதுதான் இந்த இந்த செய்தியோட முடிவில் நீங்கள் உணர்வீங்க. ஸோ இது அவ்வளோ ஒரு என்னை ரொம்ப தொட்ட ஒரு செய்தின்னு சொல்லலாம். ஸோ அமலேக்கியர்கள் அப்படின்னா அவங்க எவ்வளோ மோசமானவங்க அப்படின்றத விட அதை எப்படி ஆண்டவர் வந்து ஹேண்டில் பண்ணாருன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த செய்தியை வந்து கவனமாக கேளுங்க. அமலேக்கியர்கள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 36:12. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். ஸோ அமலேக்கியர்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, ஏசாவுடைய பேர பிள்ளைங்க, கிராண்ட் சில்ட்ரன் ஆஃப் ஏசா. ஸோ யாக்கோபு ஏசா இருக்காங்க இல்லையா, அதில் ஏசாவுடைய பேர பிள்ளை தான் இந்த அமலேக்கு. இந்த அமலேக்கிலிருந்து தோன்றினவர்கள் தான் அமலேக்கியர்களாக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஏசாவுடைய வம்சத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோமியர்களையும் ஏசாவுடைய வம்சத்தார் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த அமலேக்கியர்களாக இருக்கட்டும், ஏதோமியர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இஸ்ரவேலுக்கு பரம்பரை விரோதிகள், ஜென்ம விரோதிகள்னு சொல்லலாம். அதுலேயும் இன்னும் குறிப்பாக இந்த அமலேக்கியர்களை குறித்து சொல்லும் போது, யாக்கோபு ஏசா எங்கேருந்து சண்டை போட ஆரம்பித்தாங்க? தாயின் கருவிலேருந்து சண்டை போடுறாங்க. ஸோ அந்த 2 சந்ததி மட்டும் பிறந்து வெளியில் வந்து வெட்டிட்டு குத்திட்டு இல்லை, அங்கே இருக்கா போல இருந்தே அந்த யுத்தம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஸோ யாக்கோபு ஏசா சந்ததின்றது அவங்க தாயின் கருவில் இருந்த போல இருந்தே பிரச்சனை வந்துருச்சு. யுத்தம் அங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது, அவங்களுக்கு இவங்கள பிடிக்காது. எப்படா ஒருத்தரை ஒருத்தர் தாழ்த்தணும், நம்ம மேலோங்கணுன்ற எண்ணம் அங்கிருந்து உருவானது. இது சந்ததிக்கு சந்ததி, தலைமுறைக்கு தலைமுறை தொடர்ந்து கொண்டு தான் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அப்படி தான். ஸோ இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்க்கிற ஒரு சந்ததி தான் அமலேக்கிய சந்ததி. ஸோ எப்படியாவது வந்து நாம் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சந்ததி. 2 பேருமே யாக்கோபு ஏசா 2 பேருமே ஈசாக்குடைய புத்திரர்களாக இருந்தாலும் யாக்கோபின் சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அது கர்த்தருடைய ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆனால் ஏசாவுடைய சந்ததி அப்படி கிடையாது. அது நிராகரிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது ஆண்டவருடைய சந்ததியாக இல்லை. ஸோ அதையும் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அப்போ அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ நெடு நாட்களாக இந்த 2 பேருக்குள்ளாக அந்த பகை வந்து இருந்து கொண்டே தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்டு. இப்போ இந்த அமலேக்கியர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க வனாந்தரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஜனங்கள். இப்போ அம்மோனியர்களையும் மோவாபியர்களையும் குறித்து சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், அவங்களுக்கு ஒரு ராஜ்யமே இருந்துச்சு, ஒரு ஒரு டெரிட்டரி இருந்துச்சு, அவங்களுக்குன்னு சொந்த நிலம் இருந்துச்சு, ஒரு ராஜ்யம் இருந்துச்சு, படை தளபதிகள் இருந்தாங்க, ஆர்மி எல்லாமே இருந்துச்சு இல்லைங்களா. இவங்களுக்கு அப்படி கிடையாது. அமலேக்கியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நாடோடி கூட்டம்னு சொல்லலாம். ஸோ இந்த சீனாய் வனாந்திர பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழி கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு, யூஸ்வலாகவே ஒரு வனாந்தரம், ஒரு டெசர்ட் அப்படின்னு போனீங்க வழி கண்டுபிடிக்க முடியாது.
எல்லாம் ஒரே எங்க பார்த்தாலும் ஒரே மணல் பரப்பாக தான் இருக்கும். நீங்கள் வழி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். அதுலேயும் இந்த சீனாய் வனாந்தர பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணல் பரப்பு கிடையாது. இந்த வனாந்தரம் வந்து பாறைகளால் சூழப்பட்ட வனாந்தரம். பெரிய பெரிய உயரமான மலைகள் இருக்கும். ஆனால் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எதிர்பார்க்காதீங்க. கற்பாறைகள் தான் நிறைந்திருக்கும். தண்ணீர் இருக்காது, நிற்க ஒரு நிழல் இருக்காது. மரம் செடி கொடிகள்ன்றது ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியும். சில விலங்குகள் உண்டு, சில அந்த வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் இதெல்லாமே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வனாந்தர பகுதியில் வாழ்க்கை நடத்தினவங்க தான் இந்த அமலேக்கியர். இவங்க நாடோடி கூட்டமாக இருந்தாங்க, கொள்ளைக்காரர்களாக இருந்தாங்க. ஸோ வனாந்தரத்தில் என்ன பண்ண முடியும்? தனக்குன்னு ஒரு நாடு இல்லை, ஒன்றும் இல்லை, அப்போ பிழைக்கணும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த வனாந்தர வழியாக வர வழிப்போக்கர்கள் இல்லை வியாபாரிகள் ஒரு சின்ன கூட்டமாக சேர்ந்து வருவாங்க இல்லையா, அவங்க எங்கேயாவது கேம்ப் பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க, கூர்ந்து கவனிப்பாங்க. அவங்க கேம்ப் பண்ணி இருக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க? மறைந்திருந்து நேரம் பார்த்து அவங்கள தாக்கி விட்டு அவங்களுடைய உடைமைகளை கொள்ளையடித்து கொண்டு போவாங்க. இதுதான் அமலேக்கியர்களுடைய தன்மையாக இருந்துச்சு. அதே போல அந்த வனாந்தரத்தில் நமக்கு வழி கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இவங்களுக்கு அந்த வனாந்தரம் அத்துப்படி. எங்கே போகணும், எங்கே ஒளியணும், எங்கே மறையணும், எங்கே தண்ணி இருக்கும், எல்லாமே இன் அண்ட் அவுட் அந்த வனாந்தரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால இப்போ சப்போஸ் ஒரு குரூப் ஆஃப் வழிபோக்கர்கள் வராங்க, ஒரு வியாபாரிகள் கூட்டம் வருது, 10 பேர் வராங்க, ஒரு இடத்துல கேம்ப் போட்டு தங்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாலும் கூட இவங்களால விரட்டி பிடிக்க முடியாது. கண்ணு மிக்கிற நேரத்தில் போய் மறைஞ்சிருவாங்க. அவ்வளவு தந்திரக்காரவங்க. அதே போல் இந்த அமலேக்கியர்கிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான ஸ்பாவம் என்ன அப்படின்னா, மறைந்திருந்து தாக்குவாங்க, நேரம் பார்த்து தாக்குவாங்க. நீங்கள் பலவீனப்பட்டு போய் இருக்கும்போது, உதவி இல்லாமல் இருக்கும்போது, ஆதரவற்ற நிலையில் இருக்கும்போது தாக்கும். ஸோ அமலேக்கியாவை என்ன பண்ணும்? நீங்கள் நல்லா இருக்கும்போது இல்லை, வெயிட் பண்ணி எப்போ நீங்கள் சோர்ந்து போகிறீங்க, எப்போ பலவீனம் அடைகிறீங்க, சரீரத்தில் இருக்கட்டும், ஆவியிலையா இருக்கட்டும், இமோஷ்னலாக இருக்கட்டும், எங்கே நீங்கள் பலவீனப்படுறீங்களோ, உங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லையோ, அப்போ வந்து தாக்கக்கூடிய ஆவி தான் இந்த அமலேக்கிய ஆவி. அதே மாதிரி ரொம்ப ரேராக தான் அது யுத்தம் பண்ணும். நேருக்கு நேர் நின்று யுத்தம் பண்ணும், மறைந்திருந்து தாக்கும். மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஆவி தான் இந்த அமலேக்கிய ஆவி. அதுதான் அவர்களுடைய தன்மையாக இருந்தது. புரியுதுங்களா? அதே போல் அவங்க டார்கெட் குரூப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பலசாலிகள் கிடையாது. ஸோ அமலேக்கியர்கள் பலசாலிகளை குறிவைக்க மாட்டார்கள். ஒரு பெரிய குரூப் இருக்குன்னா அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், வயதானவங்க, வியாதியஸ்தர்கள், பெரியவங்க, யாரால எய்த்து சண்டை போட முடியாதோ அவங்கள குறிவைத்து தாக்கக்கூடியவர்கள், கர்ப்பிணி ஸ்திரீகள், இது மாதிரி ஆட்களை குறிவைத்து அவங்கள அட்டாக் பண்ணுறது தான் அமலேக்கியர்கள். ஸோ இந்த ஆவியோட தன்மை புரியுதா? ஸோ அமலேக்கியர்கள் இப்படி இருக்காங்கன்னா நீங்கள் அப்படியே உங்கள் லைஃபோட ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ என்னைக்கு நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறோம், வீட்டில் ஒரு பிரச்சனை வருதோ, அப்போ எப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை வருதோ, எப்போ நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களோ அப்போ இது வரும். அப்போ இந்த ஆவி வரும். வந்து ஒன்றும் இல்லாமல் கண்ணமைக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாரி கொண்டு போகும். அதே மாதிரி இவர்கள் மூர்க்கமான ஜனங்கள், இறக்கமே இருக்காது, கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டாங்க. அவ்வளவு கொடூரமாக எல்லாத்தையும் கொள்ளையடிப்பார்கள். அந்த இடத்தையே சுட்டெரித்து போட்டு நாசம் பண்ணி நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே மூர்க்க வெறி கொண்டவர்கள் தான் இந்த அமலேக்கியர்களாக இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜனம் வந்துட்டு அந்த வனாந்தரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஜனமாக இருந்தது. ஸோ இவங்களை முதல்ல நீங்கள் இப்போ நம்ம ஆதியாகமத்தில் அமலேக்கு யாருன்னு பார்த்தோம். அடுத்து இவங்க எங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம், யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் இவர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். அதான் நான் சொன்னது போல் இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிந்த பகுதிகளாக இருந்தாலும் அதில் சில நுணுக்கங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7வது வசனம் பாருங்கள். யாத்திராகமம் 17:7. இஸ்ரவேல் புத்திரர் வாதாடது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லை என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். ஸோ 7வது வசனம் என்ன சொல்லுது? இவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும்போது ஒரு இடத்துல வரும்போது ஒரு வாக்குவாதம் வருது. தண்ணி இல்லை, எங்களுக்கு தேவன் வந்து இப்படி வனாந்தரத்துக்கு கூட்டு வந்துட்டார். எப்பயுமே சொல்கிறது தான், வனாந்தரத்துக்கு கூட்டு வந்துட்டாரு, எங்களை சாகடிக்க பார்க்குறீங்க, இந்த தேவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லும் போது
கரெக்டாக இந்த வார்த்தையை அவங்க சொல்லும் போது அவங்களுக்குள்ளாக டவுட் வருது இல்லையா, இந்த தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, நம்மளை கூட்டிட்டு வந்த தேவன் நல்லவரா இல்லையா அப்படின்ற டவுட் வரும்போது உள்ள வருவது தான் அமலேக்கிய ஆவி. அவங்க அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அமலேக்கியர்கள் வருவாங்க. நீங்கள் அதான் நான் கண்டினியூ பண்ணி வாசிக்கும் போது தெரியும். யூஸ்வலாக நம்ம வாசிக்கும் போது அமலேக்கியர்கள் இஸ்ரவேலை வழிமறித்தார்கள், அங்கேருந்து தான் வருவோம். பட் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்குள்ளாக தங்கள் தேவனை குறித்த ஒரு சந்தேகம் வரும்போது, எப்பெல்லாம் உங்களுக்குள்ளார உங்கள் தேவனுடைய வல்லமையை குறித்த சந்தேகம் வருதோ பின்னாடியே அமலேக்கியாவை வரப்போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதான் உண்மை. இங்கே அதான் நடந்துச்சு. அதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. சந்தேகம் அப்படின்றதுக்கான அந்த எபிரேய வார்த்தை இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த எண்கள் சொல்லுவாங்க. எபிரேயத்தில் வந்துட்டு நம்பர்ஸ், நியூமரிக்கல் சொல்லுவாங்க. எபிரேய வார்த்தையில் சந்தேகம் அப்படின்ற வார்த்தையுடைய நியூமரிக்கல் வேல்யூ வந்து 240. சரிங்களா? நமக்கு நியூமரிக்கல்ஸ் தேவையில்லை, நான் ஜஸ்ட் சொல்கிறேன், இது இன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கோங்க. அதே போல் அமலேக்கு அப்படின்ற வார்த்தையினுடைய நியூமரிக்கல் வேல்யூ 240. அமலேக்குன்னா சந்தேகம். எப்பெல்லாம் நீங்கள் தேவனை சந்தேகப்படுறீங்களோ இது உள்ளே வந்து உக்காந்திக்கும். ஸோ தேவனை குறித்து நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஸோ என்ன நடந்துச்சு? 8வது வசனத்தோடைய ஃபர்ஸ்ட் பாட்டு, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். ஸோ ஒரு லைன்ல அங்கே முடிஞ்சிருச்சு. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். எப்போ இவன் டவுட் பண்ணுனா அவன் உள்ள வந்துட்டான். வந்து இப்போ ரெவிதீம்ல வந்து அவங்க 2 பேருக்குள்ளார யுத்தம் நடக்குது. அந்த கதை வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே வந்து அவங்க எடுத்தோன்னே யுத்தம் பண்ண வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க எப்படி அட்டாக் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா உபாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 17-18. உபாகமம் 25 17-18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிறவன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அப்ப என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. எடுத்த உடனே வந்து எதிர்த்து நின்று சண்டை போடலை. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது இவன் நோட் பண்ணி, ஸோ இந்த 7வது வசனத்துக்கும் 8வது வசனத்துக்கும் நடுவில் ஒரு காரியம் நடந்திருக்கு. அவங்க நடந்து வரும்போது ஒரு பெரிய ப்ரொசஷன், ஒரு 6 லட்சம் பேர் நடந்து வராங்க அப்படின்னா ஒரே லைனாவாக வருவாங்க. சில பேர் முன்னாடி போவாங்க, சில பேர் பின்னாடி வருவாங்க. நான் சொன்னது போல் குழந்தைகளாக இருக்கட்டும், வியாதியஸ்தர்களாக இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், இல்லை வயதானவர்கள் வேகமாக நடக்க முடியாது, அவங்க பின்னாடி தான் நடந்து வருவாங்க. அப்படி பின்னாடி நடந்து வருவாங்கள்ல ஒவ்வொருத்தரையாக காலி பண்ணியிருக்கான். ஒவ்வொருத்தரையாக வந்து வெட்டி அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களை எடுத்து 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 அவர்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அதன் பிறகு தான் இந்த ஸ்பாட்டில் நேருக்கு நேராக ஒரு யுத்தம் வருது. புரியுதுங்களா? ஸோ அதை தேவன் மனதில் வைத்திருக்கிறார். நமக்கு அது தெரியலைன்னா கூட கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதான் அவர் சொல்றாரு, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து. ஃபர்ஸ்ட் தப்பு என்ன? அது தேவனுக்கு பயப்படாது. அமலேக்கிய ஆவிக்கு நல்லா தெரியும் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவரை எதிர்த்து நிற்க முடியாது, ஆனாலும் எய்த்து நிற்கும். அதுதான் அமலேக்கிய ஆவி. புரியுதுங்களா? ஸோ தேவனுக்கு பயப்படாமல் நீ இளைத்து விடாய்த்திருக்கையில், அவனே டயர்டாக வரான், அடிமைத்தனத்துலேருந்து வரான், எங்கே போகிறோன்னு தெரியாமல் வரான், வனாந்தரத்தில் வரான், சோர்ந்து போயிருக்கிறான். அப்போ வந்து அட்டாக் பண்ணுது. கர்த்தர் பாருங்களேன் எவ்வளோ நியாயமாக இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையிலே நீ அட்டாக் பண்ணுவேன், அவ்வளவு கோபம் வரும் கர்த்தருக்கு அமலேக்கிய ஆவி மேலே. சும்மாலாம் கிடையவே கிடையாது. ஸோ பின் வருகிறவன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திருன்றாரு. நான் ஞாபகம் வச்சிருக்கேன், நீயும் மறந்துடாத. இந்த மாதிரி அமலேக்கியனை விட்டு வைக்காத. அன்னைக்கே அவர் தீர்மானிச்சார். ஸோ என்ன நடக்குது இங்கே? 2 விஷயம். அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல். ஸோ எகிப்தில் தேவன் பார்வோனுக்கு செஞ்ச எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் கேள்விப்பட்டாச்சு. ராகாப் வரைக்கும் அந்த விஷயம் தாண்டி போயிடுச்சு. எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. ஸோ மோவாபியர், அம்மோனியரை பற்றி நான் சொல்லும்போது சொன்னேன் இல்லைங்களா, அவங்க ஆக்சுவலாக அந்த ஜனத்தை பார்த்து பயந்தாங்க தான். எதை வச்சு பயந்தாங்கன்னா, எகிப்து அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், அதையே கவிழ்த்து போட்டுட்டாருன்னா அந்த தேவன் எப்படிப்பட்டவர். அந்த பயம் எல்லா ஜனங்களுக்குள்ளாக இருந்தது, அமலேக்குள்ளாரையும் இருந்துச்சு. ஆனாலும் துணிகரமாக எதிர்த்தவன் அமலேக்கு. புரியுதுங்களா? ஸோ 2வது என்ன தப்பு பண்ணா, அவன் பலவீனமானவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அட்டாக் பண்ணினான். ஸோ கூட்டத்தில் பின்தங்கினவர்கள், வயதானவர்கள், வியாதியஸ்தர்கள், கர்ப்பவதிகள், சிறு பிள்ளைகள், உடல் ஊனமுற்றோர் என்று இயலாத பலவீனர்களை தாக்கினான்.
ஆனால் எப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து தேவனை சந்தேகப்பட்டார்களோ அப்ப அந்த ஆவி பகிரங்கமாக வெளிப்பட்டு அவர்களை தாக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போது அமலேக்கு அவர்களை எதிர்த்து வந்து யுத்தம் செய்தான். நீங்க ஆண்டவரை விசுவாசிக்காம உலகத்தின் மேல பார்வையை வச்சு சந்தேகத்தை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய நிலைமையும் இதே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17:9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். ஸோ இதுதான் அமலேக்கிய ஆவியோட யுத்தம் பண்ற முறை. நான் தான் சொன்னேன், இதை பல தடவை நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஸோ அமலேக்கியர்கள் எதிர்த்து வராங்க அப்படின்னா யுத்தம் பண்ண வேண்டிய முறைமை ஃபீல்டில் இறங்கி நின்னும் அடிக்கணும், ஆவியில் ஜெபித்தும் மேற்கொள்ளணும். ரெண்டுமே தேவைப்படும். நீங்கள் எதிர்த்து போய் ஜஸ்ட் நேருக்கு நேராக யுத்தம் பண்ணி மட்டும் ஜெயிக்க முடியாது, ஜெபத்திலையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஸோ இது ரெண்டுமே இருக்கும்போது தான் நீங்கள் அமலேக்கை எதிர்கொள்ள முடியும். எல்லா ஸ்பிரிட்டையும் அப்படி தான் எதிர்கொள்ளணும். ஸோ இதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் தலைமை சாத்தான் தான், அவனுக்கு கீழே இருக்கிறது தான் எல்லா ஸ்பிரிட்டும். எல்லாத்தையும் தேவனாகிய கர்த்தரால் தான் முறியடிக்க முடியும், ஜெபத்தில் தான் ஜெயிக்க முடியும். ஆனாலும் ஒவ்வொரு ஆவிக்குள்ளாக இருக்கிற இந்த வித்தியாசங்களை உங்களுக்கு நான் வேறுபடுத்தி காண்பிக்கிறேன். ஏன்னா வேதத்தில் சாத்தானு அப்படி மட்டும் விடலைல்ல, பொய்யின் ஆவி இருக்குது, அசுத்த ஆவி இருக்குது, எத்தனையோ சொல்கிறாங்களா, என்ன அது என்ன செய்யுது அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அமலேக்கை எதிர்க்கணும்னா நீங்கள் தைரியமாக ஃபீல்டில் போயும் சண்டை போடணும், பயப்படக்கூடாது. அதே போல் அந்த ரங்கத்தில் ஆவியிலையும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இது ரெண்டுமே இருக்கும் போது தான் நீங்கள் அமலேக்கை மேற்கொள்ள முடியும். சரி, நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வேகமாக சொல்லிடுறேன். யோசுவாவை எதற்காக செலக்ட் பண்ணாங்க? அவர் வந்துட்டு எகிப்தில் ஒரு படைத்தளபதியாக இருந்து அந்த யுத்தத்திற்கான பழக்கம் இருந்ததுனால மோசே என்ன பண்ணுறாரு, யோசுவாவை கூப்பிட்டு செலக்ட் பண்ணி நீ போய் யுத்தம் செய், ஜனங்களை கூட்டி கொண்டு போய் நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. மோசே மலை உச்சியில் போய் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஜெபித்து கொண்டிருந்தார். மோசேயின் கைகள் மேலே உயர்த்தப்பட்டு இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். அவர் கையை அசந்து கீழே இறங்கும் போது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். யோசுவாவை செலக்ட் பண்ணதுக்கு இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா இல்லை, யோசுவாவுக்குள்ளாக துளி கூட பயம் இல்லை. அமலேக்கிய ஆவியை எதிர்க்கணும்னா கொஞ்சம் கூட உங்கள் தேவனுடைய வல்லமையை பற்றி சந்தேகமும் இருக்கக்கூடாது, பயமும் இருக்கக்கூடாது. பயந்தீங்கன்னா இந்த ஆவியை வைத்து நிற்க முடியாது. புரியுதுங்களா? பயந்தீங்கன்னா உங்கள் தேவனுடைய வல்லமையை குறித்து உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் இருக்கும்போது இவங்க எல்லாருமே முறுமுறுத்து கொண்டே தான் இருந்தாங்க. ஆனால் மோசே யோசுவாவை கூப்பிட்டு நீ போய் யுத்தம் செய்யணும் போது யோசுவா யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் எகிப்து எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம்னு. அதையே கவிழ்த்து போட்ட தேவனுக்கு முன்பதாக இந்த அமலேக்கின் எம்மாத்திரம்னு நினச்சி யோசுவா உள்ளே போனார். அந்த ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளார இல்லாமல் இந்த ஸ்பிரிட்டை நாம் எதிர்த்து நிற்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த வைராக்கியத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் அதான் சொல்கிறாரு, எத்தனையோ சாம்ராஜ்யம் உலகத்தில் வந்துருச்சு, அத்தனையும் நான் கவிழ்த்து போடலையா? உன்னை ஏற்று நிற்கிற அமலேக்கன் பெரிய ஆளா? அதை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. அதையெல்லாம் கவிழ்த்து போட்ட தேவன் இதையும் ஒன்றுமில்லாமல் செய்வார். கையை மட்டும் வானத்துக்கு நேராக உயர்த்திருங்க, தைரியமாக போய் ஏற்று நில்லுங்க, கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. ஸோ இது எல்லாமே இங்கே நடக்கும். அந்த கதைக்கு நான் போகலை. கடைசியாக என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு வசனம் சொல்லுவாங்க. அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனம் முக்கியமான ஒரு வசனம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? என்னைக்கு கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி அமலேக்கு போய் கையை உயர்த்தினா பைபிள் எங்கேயாவது இருக்கா? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அப்ப யுத்தம் யாருக்கும் யாருக்கும் நடுவில் இருக்குது? கர்த்தருக்கும் அமலேக்குக்கும் நடுவில் இருக்கு. பிரதிநிதிகளாக நாம நிற்கிறோம். அப்போ யுத்தம் உங்களுடையது என்னுடையது அல்ல. தலைமுறை தலைமுறைக்கும் இந்த அமலேக்கிய ஆவி எழும்பும். உங்கள் தலைமுறையில் எழும்பும், உங்கள் பிள்ளை தலைமுறையில் எழும்பும். ஒன் டே அதை முடிச்சுட்டேன் கிடையாது. நீங்கள் ஜெயிக்கணும், உங்கள் பிள்ளை ஜெயிக்கணும், உங்கள் பிள்ளையோட பிள்ளையும் ஜெயிக்கணும். அதுக்கு தான் அது நியமிக்கப்பட்டு இருக்குது. இப்போ சொல்லுங்க, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால், இது சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பின ஒரு ஆவி. இது எப்படிப்பட்ட ஆவி? ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா?
யார் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பினா? லூசிஃபர். ஸோ அமலேக்கு ஆவியை யதார்த்தமாக நினைக்காதீங்க, அது லூசிஃபருடைய ஆவியாக இருக்குது. அந்த லூசிஃபர் தான் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பி நின்னான். பர்டிகுலராக சொல்ல போனால் சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பி நின்னான். லூசிஃபருடைய ஆசை என்னவா இருந்துச்சு? அந்த சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை வைக்கணும். நமக்கு புரியலை, கர்த்தர் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ நீ எதிர்த்து நிற்கிற அமலேக்கின்னு ஒரு கொள்ளைக்காரன், திருடிட்டு போகிறவன், அடிக்கிறவன் இல்லை, அவன் லூசிஃபருடைய ஸ்பிரிட். அவன் என் சிங்காசனத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறான். அப்போ இந்த ஆவி என்ன பண்ணுன்னா, உங்களுக்குள்ளாக சிங்காசனத்தை வாஞ்சிக்கிற ஒரு பெருமையை கொண்டு வரும், ஆசையை கொண்டு வரும், உலகத்தை கொண்டு வரும். எனக்கு இது வேணும், அது வேணும், சிங்காசனம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், நான் கர்த்தரோட உயர்வாக போகணுன்ற அளவுக்கு கொண்டு வந்துடும். அதுதான் இந்த அமலேக்கி ஆவி. ஸோ நீங்கள் எதேச்சியாக அப்படி படிச்சுட்டு போக முடியாது. ஸோ இந்த வசனம் தெளிவாக இருக்குது. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஸோ இந்த சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்ட, ஆராதனைக்கும் கனத்திற்கும் ஆசைப்பட்டவன் லூசிஃபர். தேவன் சர்வ வல்லவர் என்று தெரிந்தும் அவருக்கு பயப்படாமல் அவரை எதிர்த்து நின்றவன் லூசிஃபர். நேரடியாக எதிர்த்து நின்னானா? கிடையாது. பலவீனமான தூதர்களை தெரிந்து கொண்டான். அப்படி தானே பண்ணான். எல்லா தூதர்கள்கிட்டையும் போல. நல்லா பார்த்தீங்கன்னா லூசிஃபர் யாரை செலக்ட் பண்ணா? பலவீனமா. ஏன்னா பரலோகத்தில் எல்லாருக்கும் ஒரே வேலை கிடையாது. சில தூதர்கள் ஆராதிப்பாங்க, சில தூதர்கள் யுத்தம் பண்ணுவாங்க. அங்கேயும் ஆலயம் இருக்குது, கிளீனிங் நிறைய இருக்குது. எல்லாரும் அதி தூதர்கள் கிடையாது. ஸோ இந்த லூசிஃபர் அதி தூதர்கள் கிட்ட போல, ஆர்க்ஏஞ்சல்ஸ் கிட்ட போகல. எந்த தூதர்கள் சாதாரணமாக இருந்தார்களோ அவங்க கிட்ட போய் தான் அவங்க மனசை குழப்பினான். இந்த அற்பமான வேலை உனக்கு எதுக்கு? உன் மேன்மை உனக்கு தெரியலை, உன் மகிமை உனக்கு தெரியலை, நம்ம தேவனை போல தான் இருக்கோம், நம்ம அவருக்கு மேலே உயரணும்னு சொல்லி அங்கே தான் போய் கை வச்சானே தவிர மிகாவேல்கிட்ட போய் நிற்க சொல்லுங்க பாப்பா, அவன் போவே இல்லை. நீங்கள் நல்லா யோசிக்கணும் இதெல்லாம். ஸோ இதுதான் அதனுடைய தந்திரமாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறதுல யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள கொண்டு தான் வீட்டுக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பாஸ்டர் வல்லமே ஊழியம் பார்ப்பாரு. வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்குது. அந்த 3 பிள்ளையில எது வீக்கான பிள்ளைன்னு அவன் செலக்ட் பண்ணுவான். செலக்ட் பண்ணி அந்த ஒரு பிள்ளைய பிடிச்சி அதுக்குள்ளார தப்பான காரியத்தை விதைச்சு ஒரு குடும்பத்தையே, ஒரு ஊழியத்தையே நாசம் பண்ணிடுவான். அதுதான் இந்த ஸ்பிரிட். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ரொம்ப ரொம்ப இந்த ஸ்பிரிட் கிட்ட நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக அதை பார்த்து பயப்படணும்னு கிடையாது. அது இப்படிப்பட்டது தான், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதற்காக நான் சொல்கிறேன். ஸோ ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 14:13. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். இதை சொன்னது லூசிஃபர். புரியுதுங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்கான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். இதை சொன்னது லூசிஃபர். இதே காரியத்தை தான் அவன் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தான். புரியுதுங்களா? ஸோ இந்த யுத்தம் எங்கே தொடங்கினது? இப்போ சொல்லுங்க. யாக்கோபு ஏசாவா? எங்கே தொடங்குச்சு? அங்கே பரலோகத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகிக்கொண்டே தான் இருக்கிறது. ஸோ இதை மேற்கொள்ள மோசே மலையுச்சியில் தன் கைகளை என்ன பண்ணாரு? வானத்துக்கு நேரம் உயர்த்தினார். அவருக்கு தெரியுது இது உலகத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒரு யுத்தம் அல்ல. என் கை பரலோகத்துக்கு நேராக ஜபத்தில் உயர்த்தப்பட்டாதான் இந்த ஆவியை நான் மேற்கொள்ள முடியும். அவருடைய கைகள் உயர்த்தப்பட்டுச்சு. கைகள் தளர்ந்து போன போது ஊரும் ஆரோனும் 2 பக்கம் இருந்து தாங்கி பிடித்தார்கள். மோசையின் கை மேலே இருந்துச்சு. ஆனால் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் கர்த்தர் தம் கரங்களை உயர்த்தினார். அது ஒருபோதும் சோர்ந்து போகாது. தாங்கி பிடிக்க ஆட்கள் தேவையே இல்லை. அது எப்பொழுதுமே உயர்த்தப்பட்டிருக்கும். அதை நீங்கள் விசுவாசிச்சா போதும், இந்த ஆவியை மேற்கொள்ள முடியும். அந்த ஆவியை மேற்கொள்ள முடியும். ஸோ இங்கே பூமியில் நீங்களும் நானும் யோசுவாவை போல இந்த ஆவியை எதிர்த்து நிற்கிறோம். நமக்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையில் இன்றைக்கும் அந்த கரங்கள் வானத்துக்கு நேராக ஜெபத்திலே உயர்த்தப்பட்டு இருக்கிறது. ஸோ மோசையை விட கர்த்தர் மேலானவர் இல்லையா? அந்த மோசே கையை உயர்த்தின போதே அமலேக்க ஒன்றும் இல்லாமல் யோசுவா பண்ணிட்டான். நமக்காக இயேசு கிறிஸ்துவே கரங்களை உயர்த்தி இருக்காரு, ஜெயத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ சொல்லுங்க, இந்த அமலேக்க ஈஸியாக ஜெயிக்கலாமா இல்லையா? ஆனால் யோசுவாவை போல தேவ பிரசன்னத்தை நீங்கள் வாஞ்சிக்கணும். பயப்படக்கூடாது, தைரியமாக எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மட்டும் செஞ்சீங்கன்னா எப்பொழுதுமே நமக்கு ஜெயம் உண்டு.
அதிலே 13வது வசனம் பாருங்க. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். யாத்ராகமம் 17:13. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நான் நாசம் பண்ணுவேன் என்றார். ஸோ என்ன பண்றாரு? யோசுவாவின் செவி கேட்க. மற்ற ஜனம் கேட்டா கேட்குது, கேட்கலன்னா போகுது. ஆனால் யோசுவா காதுகள் கேட்க நீ என்ன சொல்லணுன்றார் மோசே கிட்ட, இந்த அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். வார்த்தையுடைய தன்மையை பாருங்க, அழித்து போடுவேன் இல்லை, நாசமாக்கி போடுவேன் அப்படின்னாரு. ஏன்னா அமலேக்கு ஒருத்தனையும் வாழ விடாது, அவன் வாழ்க்கையை நாசமாக்கி போடும். இன்னைக்கு தேவனை தான் சொல்றாரு, அதை நாசம் பண்ணி போடுவேன். யோசுவாவின் செவி கேட்க, கர்த்தரை உண்மையா நம்பி தைரியமா நிற்கிறவங்க செவிகள் கேட்க இதை சொல்லுன்றாரு. அதே போல யோசுவா தான் பின்னாட்களில் யுத்தங்களை நடப்பிக்க போறான். இன்னும் பயங்கரமா எத்தனை பேர் வந்தாலும் யோசுவா நினைவில் வைத்து கொள்ளணும், கர்த்தர் சர்வ வல்லவர். அதனால யோசுவா செவிகள் கேட்கும்படி இதை வாசி அப்படின்னாரு. இன்னைக்கு உங்களுடைய செவிகள், என்னுடைய செவிகள் கேட்க இதே காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்றாரு. ஸோ வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு இந்த ஆவியை அவர் நாசம் பண்ணுவேன் அப்படின்றாரு. சரிங்களா? ஸோ அமலேக்கு வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? வானத்துக்கு கீழே என்ன இருக்கு? பூமி இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று இருக்கு, பிசாசின் ராஜ்யம் இருக்கு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷில் நான் வாசிக்கிற அந்த வார்த்தையை. Then the Lord said to Moses, write this on a scroll as something to be remembered and make sure that Joshua hears it, because I will completely blot out the name Amalek from under heaven. வானம் மட்டும் இல்லை, ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்கு, பரலோகத்துக்கு கீழே. ஸோ பரலோகத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தான் 2ஆம் வானத்தில் சாத்தானுடைய ராஜ்யம் இருக்கு. அப்போ அமலேக்கு யாரு? சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த சாத்தானுடைய ஆவியை கொண்ட அந்த ஒரு ஸ்பிரிட் தான் அந்த அமலேக்காக இருக்குது. ஸோ அதை ஒன்றும் இல்லாமல் நான் நிர்மூலமாக்குவேன் அப்படின்றாரு. ஸோ இந்த யுத்தம் தொடரும். பட் ஆல்ரெடி நம்ம ஜெயிச்சிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்து இந்த ஆவி எப்படி அட்டாக் பண்ணும்? ஒரு உதாரணம் பார்த்துட்டோம் இல்லையா? இன்னொரு உதாரணம் இந்த ஆவி என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம். 1 சாமுவேல் 30 1-2 வரைக்கும் இருக்க வசனங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஸோ போன வாரம் கூட அவங்க மெசேஜ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அமலேக்கியர் இந்த பகுதியை குறித்து பாஸ்டர் எடுத்திருப்பாங்க. நான் வேறு ஆங்கிளில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா தாவீது தான் போய் அமலேக்கை அட்டாக் பண்ணியிருப்பான். அம்மோன் மோவாபியரை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் ஒன்றுமே பண்ணாத. ஆனால் அமலேக்கை பொறுத்த வரைக்கும் நம்மேல் விழுந்த கடமை அந்த ஆவியை நம்ம எய்த்து நின்று தான் ஆகணும். அதை தான் சொன்னார், தலைமுறைக்கும் யுத்தம் தொடரும், கண்டுக்காமலாம் போக முடியாது. நீங்கள் இதை மேற்கொண்டு அதை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் சந்தோஷப்படுவார். He is for that. நீங்கள் அமலேக்கை எதிர்க்கணும் அப்படின்றது தேவ சித்தத்திற்கு உட்பட்ட ஒரு காரியம். ஸோ இவன் ஃபஸ்ட்டு வந்து தாவீது போய் அட்டாக் பண்ணிட்டு வந்துடுவான். ஆனால் அமலேக்கு வெயிட் பண்ணி தாவீதும் அவன் மனுஷனும் எப்போ அங்கே இல்லையோ அப்போ தான் வந்தான் பாருங்க. ஏன் அவங்களாம் இருக்கும்போது வந்து சண்டை போட வேண்டியதானே? இதுதான் அமலேக்கு ஆவி. வெயிட் பண்ணும். குடும்ப தலைவர் எப்போ ஊருக்கு போவார், எப்போ வந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன் அந்த வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புவான், அப்போ தான் வீட்டில் பிரச்சனை வரும். தந்திரமாக உள்ளே வரும், ஒரு பாவத்தை செய்ய வைக்கும், எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போகும். சபையில் பாஸ்டர் எப்போ ஊருக்கு போவார், எப்போ சபையில் உள்ளே வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பலாம். இதுதான் அமலேக்கு ஆவி. டைரெக்டாக வராது. அண்ட் இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ தாவீதும் அவன் மனுஷரும் இல்லையோ அப்போ தான் இது உள்ளே வந்துச்சு. வந்து அந்த இடம் முழுவதும், போன வாரம் அவங்க சொல்லியிருப்பாங்களா எனக்கு தெரியல, நீங்கள் இமேஜின் பண்ணணும். பைபிளில் இருக்க சம்பவத்தை வாசிக்காதீங்க, கற்பனை பண்ணி பாருங்க. நாசம் பண்ணி போட்டுதுன்னா தாவீதும் அவன் மனுஷரும் வந்து பார்க்கும் போது பத்தி எரியுது. அவங்க தூரத்துலேருந்து வரும்போதே புகை தெரியுது.
ஸோ நல்லா இருந்த ஒரு இடம், தன் குடும்பம் இருந்த ஒரு இடத்துல வந்து பார்க்குறாங்க, ஊரே அழிஞ்சு போய் கிடக்குது, எல்லாம் உடஞ்சு போய் கிடக்குது. அங்கே இருந்த 1-2 மனிதர்கள், ஆண்கள் வெட்டப்பட்டு கிடந்திருக்கலாம், கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கலாம். அமலேக்கியர்கள் பெண்கள், ஸ்திரீகளை தான் டார்கெட் பண்ணுவான். ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் தான் எடுத்துகிட்டு போயிருக்கான். வசனம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல், ஸோ இந்த ஸ்திரீகள் குழந்தைகள் அவன் கொல்லவே இல்லை, மிச்சம் மீதி இருந்த எல்லாத்தையும் அழித்து நாசம் பண்ணிட்டு அவங்கள மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ யாரோட யுத்தம் செய்தார்கள்? பெண்களோடும் குழந்தைகளோடும். அது வீரமா? அது வீரமா? எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க ஒரு ஆவி பாருங்களேன். இன்னைக்கு நான் திருப்பியும் சொல்வேன், இன்னைக்கு நம்ம தேசத்தில் என்னங்க நடக்குது? இன்னைக்கு நம்ம தேசத்தில் என்ன நடக்குது? டார்கெட் யாரை பண்ணுறாங்க? பலசாலிகளையா? பெண்களையும் குழந்தைகளையும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. திரும்ப 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 பெண்களையும் குழந்தைகளையும் தான் டார்கெட் பண்ணுறாங்க, கடத்துறாங்க, கொலை செய்கிறாங்க, எல்லாமே நடக்குது. இதுதான் இந்த ஆவி. ஒரு பலசாலி வந்து நேர் யுத்தம் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு ஆவி, ஆனால் ரொம்ப மோசமான ஒரு ஆவி, தந்திரமான ஒரு ஆவி. புரியுதுங்களா? ஸோ 3வது வசனம் பாருங்க. சமயம் பார்த்து வரும், சாமர்த்தியமாக செயல்படும், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மற்ற எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடக்கூடிய ஒரு ஆவி. 3வது வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இதுதான் அமலேக்கிய ஆவி. தாவீது எப்படிப்பட்டவன்? கோலியாத்தையே தைரியமா போய் நின்று எதிர்த்து அடிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணவன். மொத்த இஸ்ரவேலும் பயந்து உக்காந்துருந்த போது ஒரு ஆள் ஒத்த ஆளா போய் அடிச்சு காலி பண்ணவன் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதானாம். எங்க அடிச்சா உங்களுக்கு வலிக்கும் நல்லா தெரியும் இந்த ஆவிக்கு. என்னை ஏற்று அடித்தா நான் நின்றுவேன், வலி வாங்கிடுவேன். என் பிள்ளைய கை வச்சா வைக்கும். அமலேக்கிய ஆவி. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இவன் வந்து கோலியாத்தெல்லாம் எதிர்த்து நின்றுட்டான். ஆனால் மனைவியை காணோம், பிள்ளைய காணோம், தன்னை நம்பி வந்த ஆட்களுடைய குடும்பங்கள்லாம் நாசமாயிடுச்சுன்ன போது எவ்வளோ பெரிய வீரன் தாவீது, அவன் பெலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதானான். பெலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான். உங்களை பலவீனமாக்கி ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடியது இந்த அமலேக்கிய ஆவியாக இருக்கும். ஸோ சிங்கத்தையும் கரடியும் பார்த்து பயப்படல தாவீது, கோலியாத்தை பார்த்து பயப்படல, சவுலை பார்த்து பயப்படல. இது எல்லாம் தாண்டிட்டான். இன்னும் சொல்ல போனால் சவுல் சொன்னதுக்காக பெலிஸ்தர்கள் 200 பேரோட நுனித்தோலை தைரியமாக போய் எடுத்துகிட்டு வந்து தூக்கி எரிஞ்சவன் தான் தாவீது. யுத்த வீரன், அஞ்சா நெஞ்சம் உள்ளவன். அவனையும் ஓரமாக ஒடுக்கி உட்கார வச்சுதுன்னா இந்த ஆவி எவ்வளோ தந்திரம் உள்ளதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வீக்கான ஆளுங்க யாருன்னு பார்க்கும், யாரை அடித்தா நீங்கள் விழுவீங்கன்றது நல்லா பார்த்து வச்சு அது செயல்படும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த காட்சி எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். அமலேக்கிய ஆவி தாக்கும் போது அந்த விளைவு இப்படித்தான் இருக்கும். யுத்த வீரனின் இருதயத்தையும் கரைந்து போக செய்யும். 5வது வசனம். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரரின் நிமித்தமும் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்போ புரியுதா இதனுடைய பேக்ரவுண்டு? ஸோ இதுதான் அந்த ஆவியோட வேலை. என்னவாவே இருக்கட்டுமே, யார் மேலே வேணாலும் கையை வைக்கட்டுமே, நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் குடும்பமே உங்கள் மேலே கல்லடிக்கிறதுக்கு வந்து நிற்குது. நீ ரட்சிக்கப்பட்டு போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லட்டும். பிரச்சனை வந்துருச்சு, உடனே என்ன சொல்லுவாங்க? நீ ஆண்டவரை தேடி போனீல்ல, அதான் இதெல்லாம் நடக்குதுன்னு கல்லை வச்சு நின்னாலும் கர்த்தருக்குள்ளாக உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க, கொஞ்சம் கூட பின்வாங்காதீங்க. தாவீது அதை தான் செஞ்சான். என் மனைவி போயாச்சு, சரி நான் கேட்குறேன், எல்லாரும் கல்லெறிய வந்தாங்களே, தாவீதோட மனைவியை மட்டும் விட்டுட்டா போனானுங்க? அவனும் தான் மனைவி இழந்து நிற்கிறான், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். அதெல்லாம் யோசிக்காது. சுற்றி இருக்கிறவர்களை தூண்டிவிடும். உங்களுக்கு விரோதமாக ஏற்கனவே நெருக்கம், ஏற்கனவே இழப்பு. இதில் நீங்கள் நம்பின ஜனங்களும் உங்களை எதிர்த்து கல்லெறிய வரும்போது எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கப்படுவீங்கன்னு பாருங்கள்.
ஸோ இதுதான் அந்த ஆவியோடது. இத்தனை சூழ்நிலையிலும் இந்த ஆவியை மேற்கொள்ளணும்னா ஒரே ஒரு விஷயம், கர்த்தருக்குள்ளாக உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். என் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். என்ன நடந்தாலும் சரி, எனக்கு ஜெயம் உண்டு, கர்த்தரை சார்ந்து நிற்பேன், போ என்ன நடந்தாலும் சரி நின்றுடுங்க, ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஸோ அதுலேயும் பாருங்கள், ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் தூக்கிட்டு போனான்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, எவ்வளவு கொடூரமாக ட்ரீட் பண்ணுவாங்க தெரியுமா? நோக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பலி கொடுக்கலாம், பாலியல் வன்கொடுமை செய்யலாம், மூர்க்கமாக தாக்கலாம். ஸோ இந்த ஆவியோட தன்மை அப்படிப்பட்டது தான். ஸோ என்ன நடந்துச்சு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, அவன் தன்னை தன்னுடைய கர்த்தருக்குள்ளாக அவன் பலப்படுத்தி கொண்டான், திடப்படுத்தி கொண்டான். இவ்வளவு நடந்துருச்சு. தாவீதோட அடுத்த ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா, அப்படியே போய் யுத்தம் பண்ண போல. தாவீது கர்த்தர்கிட்ட விசாரித்தான், போகட்டுமா போகட்டுமா. ஸோ நிதானத்தை இழந்து போகக்கூடாது. பெத்த பிள்ளை தான், சஃபர் ஆகுது தான், கர்த்தாவே நான் என்ன செய்யணும்னு கேட்குற நிதானம் நமக்குள்ளார இருக்கும் போது தான் இப்படிப்பட்ட ஆவியின் செயல்பாட்டை நாம் ஜெயிக்க முடியும். நம்ம நினைக்கலாம், நான் கோலியாத்தையே ஜெயிச்சிருக்கேன், நான் கரடியை ஜெயிச்சிருக்கேன், சிங்கத்தை ஜெயிச்சிருக்கேன், என்கிட்ட வீரம் இருக்குது, திறமை இருக்குது, இந்த 600 பேரை கூப்பிட்டு நான் போய் யுத்தம் பண்ணுறேன். நானாக போகக்கூடாது, கர்த்தர்கிட்ட விசாரிக்கணும், கர்த்தர்கிட்ட விசாரிக்கணும். நிலை குலைஞ்சு போகக்கூடாது, தானாக ஒரு முடிவை நம்ம எடுத்து விட கூடாது. ஸோ அதுதான் இங்கேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்குது. அதனால தாவீது கர்த்தர்கிட்ட விசாரிப்பான். அதுக்கப்புறம் இந்த சாப்டர் நீ வீட்டில் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் நீ போ, நீ பிடித்து கொள்வாய், திருப்பிக் கொள்வாய்ன்னு சொல்வார். தாவீது போவான், அதே போல் அங்கே போவான், யுத்தம் பண்ணுவான், எல்லாவற்றையும் மீட்டு கொள்வான். ஸோ ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு ஆவி வந்துடுச்சு, இழப்புகள் நிறையா வந்துருச்சு அப்படின்னாலும் இட்ஸ் நாட் டூ லேட். இன்னைக்கு நீங்கள் உங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ளுங்க. இழந்து போன எல்லாத்தையும் தேவன் நமக்கு மீட்டு தருவார். அது எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கட்டும், எப்படி வேணாலும் கொள்ளடிச்சிட்டு போயிருக்கட்டும், மனைவி போயாச்சு, பிள்ளை போயாச்சு, சொத்து போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, தந்திரமாக வந்துருச்சு, திருடிட்டு போயிருச்சு. இன்னைக்கு நான் என்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்வேன், அத்தனையும் நான் மீட்டுக் கொள்வேன். தாவீதின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அடுத்த காரியம் பார்க்கலாமா, இந்த ஆவி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 30வது அதிகாரம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம். இது அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ இதை நீங்கள் வீட்டிலேயே வாசிச்சு பாருங்கள். அடுத்து சவுலுடைய வாழ்க்கையில் இந்த ஆவி எப்படி செயல்பட்டுச்சு. இந்த ஆவி ஒரு மனுஷனை ஆளுகை செய்யும் போது அவனுடைய நிலைமை எப்படி மாறும் அப்படின்றதுக்கு உதாரணமாக நான் சவுலை வச்சு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் எதிர்த்து சண்டை போட்டுச்சு, கொள்ளையடிச்சிட்டு போச்சு, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. உங்களை பொசஸ் பண்ணிருச்சு, உங்களுக்குள்ளாக இந்த ஆவி வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்றதுக்கு சவுலுடைய வாழ்க்கையிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி கொடுக்குறேன். 1 சாமுவேல் 15வது அதிகாரம். 1 சாமுவேல் 15:1 பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த பொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். போதும். ஸோ என்ன இந்த வசனத்தெல்லாம் கவனமாக பாருங்கள். இப்போ சவுலை ராஜாவை ஆக்கினதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன? நிறைய காரணம் இருக்குது. முக்கியமான ஒரு காரணம் என்ன? அமலேக்காவை மடங்கடிக்கணும். ஏன்னா யுத்தம் எப்படிப்பட்டது, தலைமுறைக்கும் தொடரும். யோசுவா முடிஞ்சு போயாச்சு, நியாயாதிபதிகள் காலத்துலையும் இது நடந்துச்சு. இப்போ சவுளுடைய காலத்தில் இந்த தலைமுறையில் சவுல் போய் இந்த ஆவியை ஜெயிக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஆனால் அதனால் இப்போ சவுல் கிட்ட சாமுவேல் சொல்கிறாரு, நீ எழும்பி யுத்தத்துக்கு போ. சொல்லும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய வசனம், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். எத்தனையோ தலைமுறை அதுக்கப்புறம் வந்துருச்சு, கர்த்தர் ஞாபகம் வச்சிருக்காரு பாருங்க. நாம் நினைக்கிறோம், ஐயோ என்னை கைவிட்டுட்டார் ஆண்டவர். இல்லை, உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கூட மறந்து போயிருப்பீங்க, கர்த்தர் ஞாபகத்தில் வச்சுருப்பார். எப்போ பழி வாங்கணும், எப்படி பழி வாங்கணும், என்னைக்கு நீதியை சரி கட்டணும்னு கரெக்டாக செய்வார்.
அதான் சொல்கிறோம், நீங்கள் போய் பழி வாங்காதீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. நீங்களே மறந்து போனதை கூட கர்த்தர் ஞாபகத்தில் வச்சிருப்பாரு, ஏற்ற நேரத்தில் பதில் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ அந்த ரீசனை சொல்லி தான் சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணும், அமலேக்குக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல். ஏன்னா அமலேக்கு இரக்கமே இல்லாத ஒருத்தன், அவன்கிட்ட இரக்கம் பாராட்டாத எல்லாவற்றையும் கொன்று போடு என்று சொன்னார். ஸோ ஏன் இரக்கம் வைக்காமல், குழந்தைகள் மிருகங்கள் உட்பட எல்லாத்தையும் அழிக்கணும்னா அமலேக்கர் அதை தான் செய்வாங்க. ஸோ அவங்ககிட்ட நீ இரக்கம் பாராட்டாது. இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், பட் இந்த செய்திக்காக நான் திருப்பியும் சொல்கிறேன். அமலேக்கரும் கானானிய முறைகளை பின்பற்றின ஜனங்கள் தான். ஸோ அந்த வழிபாட்டு முறையில் இருந்த ஜனங்கள் தான் இந்த அமலேக்கரும். ஸோ அவங்க வழிபாட்டு முறையில் முக்கியமான விஷயமே விபச்சார பாவம் தான். ஸோ விபச்சார பாவம் தான் அவங்களுடைய வழிபாட்டு முறைமையாகவே இருந்துச்சு. நாம் வந்து வர்ஷிப் பண்ண என்ன பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்போம், துதிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அவங்களுக்கு விபச்சாரம் தான் மெயினான வழிபாட்டு முறையாக இருந்தது. ஸோ கானானியர்கள் மிருகங்களை வழிபட்டார்கள். அப்படிப்பட்ட கடவுள்களுக்கு பண்டிகை எடுக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆண்கள் பெண் மிருகங்களோடும் பெண்கள் ஆண் மிருகங்களோடும் புணர வேண்டும். ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருக்கும். கர்த்தர் ஒரு சந்ததியை வேணான்னு ஒதுக்குறாரு அப்படின்னா அப்போ அவன் எந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்றதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். காரணம் இல்லாமல் கர்த்தர் சொல்ல மாட்டார், சரிங்களா? அதே போல் ரொம்ப கொடுமை என்னன்னா, புணரும் போது வெளிப்படும் அந்த விந்தின் ஈரம் காயும் முன்னே தன் சொந்த பிள்ளைகளோடு புணர வேண்டும். கேட்கவே அருவருப்பாக இருக்குல்ல? அப்போ எப்படிப்பட்ட ஒரு சந்ததி! அதான் சொன்னார், வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசமாக்கி போடுவேன். துளி கூட பயம் இல்லை, துளி கூட பயம் இல்லை. ஸோ அவர்களுக்குள்ளாக என்ன இருந்தது, அதுக்கு மிருகத்தோட புணர்ந்தாச்சு, பிள்ளைங்களோட புணர்ந்தாச்சு. அப்போ இவங்க எல்லாருக்குள்ளாரையும் முதலாவதாக பாவம் இருக்குது, அசுத்தம் இருக்குது, வியாதி இருக்குது. இன்னைக்கும் அந்த பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள், அங்கே இருக்கிற எலும்புகள், அதில் இருக்க குறிப்புகள், அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, மிக மிக மோசமான வியாதியினால் பிடிக்கப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு தான் நீங்கள் எய்ட்ஸ் பற்றிலாம் நம்ம கேள்விப்படுறோம், இன்னும் எத்தனையோ வியாதி, அதெல்லாம் அன்னைக்கே இருந்தது. இன்னைக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கே தவிர எதுவுமே புதுசு இல்லை. அண்ட் மெனி டைம்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், மேன்மேட் டிசீஸஸ் இல்லை, அங்கேருந்து தான் வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாத்தான் தான் ஐடியா கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ தலைமுறைக்கும் அது தொடரும் தான் சொல்லியிருக்காரு, புரியுதுங்களா? ஸோ அந்த ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன், நம்ம ஜென்ரேஷன்லையும் வியாதிகளும் இருக்கு, பாவங்களும் இருக்கு, பிசாசின் போராட்டமும் இருக்கு, நம் தேவனும் நமக்காக கூட நிற்கிறார். ஸோ இந்த ஒரு கிளியர் ட்ராக்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ஸோ இவர்கள் பார்க்க பலசாலிகள் போல தெரிந்தாலும் உண்மையில் வியாதியஸ்தர்கள், இன்க்ளூடிங் தேர் அனிமல்ஸ் அண்ட் சில்ட்ரன். சரியா? ஸோ அதனால எல்லாரையும் கொன்று போட சொன்னார், மிருகங்கள் உட்பட. ஆனால் சவுல் என்ன பண்ணார் பாருங்க. இப்போது நான் ஏற்கனவே சொன்னது போல், இதை எதிர்த்து யுத்தத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆவியை வந்து ஆவிக்குரிய மண்டலத்தில் ஜெயிச்சிட்டிங்கன்னா ஃபிசிக்கலாக யுத்தம் பண்ணும்போது ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். சவுலை பொறுத்த வரைக்கும் தாவீதை போல கர்த்தர்கிட்ட ஒரு ஆழமான உறவு சவுலுக்கு கிடையாது. நான் கொஞ்சம் நேரம் கழித்து நான் அந்த ஒரு டீட்டெயிலை உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி சவுல் தெரிந்தெடுக்கப்பட்டான் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சவுலுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான ஒரு உறவு தான். ரொம்ப ஒரு ஆழமான, தாவீது அளவுக்கு ஒரு ஆழமான உறவு சவுலுக்கும் கர்த்தருக்கும் கிடையாது. இப்போ தானே பார்த்தோம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அமலேக்கனை எய்த்து யுத்தம் பண்ண போகும்போது தாவீது என்ன பண்ணுறான், போகட்டுமா? சவுல் வந்துட்டு வார்த்தையை வாங்கின பிறகும் கூட கம்ப்ளீட்டாக அதை நிறைவேற்றலை. ஸோ 1 சாமுவேல் 15:7-9. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். எல்லாமே சீக்கு பிடிச்சது தான். ஆனால் இவன் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி தெரியுதான். இன்றைக்கி கர்த்தர் நம்மக்கிட்ட உலகத்தில் இருக்க பல விஷயம் தேவையில்லைன்றாரு. நாம் இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் கண்ணுக்கு நல்லா இருக்குது, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலல்ல, அதைத்தான் இவனும் பண்ணான். பார்க்க பளபளப்பாக இருக்க எல்லாமே நல்லது கிடையாது, பார்க்க ஆரோக்கியமாக இருக்க எல்லோரும் நல்லவங்க கிடையாது. சில குடும்பங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் ஸ்டேட்டஸில் ஃபோட்டோ பார்த்தா அப்படி ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கும்.
உள்ளே போய் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, ஊருக்காக ஒரு வேஷம் போட்டோம் அப்படின்வாங்க. ஸோ வெளிப்புறமாக பார்க்குற எதுவுமே வந்துட்டு உண்மை கிடையாது. ஸோ அந்த ஆடு மாடுகள் எல்லாமே அந்த கானானிய தெய்வங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவை. ஃபஸ்ட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டவை. அந்த பொல்லாத ஆவிகளின் ஆதிக்கம் அவைகள் மேல் இருக்கும். ப்ளஸ் பரிசுத்த குலைச்சலானவைகள். ஸோ நீங்களும் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டையோ ஒரு கிஃப்ட் ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அழகாக இருக்குன்னு வாங்கிடாதீங்க. தீவிர விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற பொருட்களில் என்ன இருக்கும், அந்த ஆவியின் ஆளுகை தான் இருக்கும். சாரி ரொம்ப அழகாக இருக்குது, பட்டு புடவை நான் நினச்ச கலரில் இருக்குது, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வேணாங்க, தேவன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவர் ஓகே சொன்னாருன்னா வாங்குங்க. நான் யாருக்கு சொல்கிறேன்னா, தீவிர விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்க கிட்ட தயவு செய்து உணவோ பொருட்களோ வாங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் வாங்காதீங்கன்னு சொல்ல முடியலை, அது வந்து வேறு மாதிரி போகுது. அதனால் ஜாக்கிரதையாக இருந்து வாங்கிக்கோங்க. அதில் அந்த ஆளுகை இருக்கும், அந்த ஆவியினுடைய ஆளுகை அதில் இருக்கும். ஸோ அந்த பொல்லாத ஆவியினுடைய ஆளுகை எல்லாவற்றின் மேலும் இருக்கும். அதை நான் வாங்க பயன்படுத்தும் போது அந்த ஆவியின் ஆளுகை என் மேலே தொடர்ந்து வரும். தேவையா? அதைத்தான் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் சொல்கிறாங்க. 2 கொரிந்தியர் 6:15-16. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிஸ்வாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அவிஸ்வாசி அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அண்ணன் அந்த லிஸ்டெல்லாம் போடலை, ஒரே வார்த்தை சொல்லிட்டார். அது யாரா வேணாலும் இருக்கலாம். அவிஸ்வாசிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறாரு. புரியுதுங்களா? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? உண்மையிலே கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருந்தாருன்னா நீங்களே அருவறுத்து ஒதுக்கிடுவீங்க. இதுதான் உண்மையிலே சொல்கிறேன். உங்களுக்கு தோணாது, எச்சரிப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால், நாங்கள் இப்போ பாண்டிச்சேரி போனதை சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கேருந்து வேறு எந்த இடம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னும் போது மகாபலிபுரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். ஆனால் மனசில் எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம்லாம் கிடையாது. அங்கே என்ன இருக்கும், மிஞ்சி போனால் அந்த சிற்பங்கள் இருக்கும், வேறு என்ன இருக்கும், ஒன்றும் இருக்காது. பழைய வாழ்க்கையில் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், பைத்தியமாக இருப்பேன். ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸு, கல்வெட்டு ரொம்ப இஷ்டம், சுற்றி போய் பார்ப்பேன். ஆனால் இந்த முறை முடியாதுன்னு மனசில் தோணுச்சு. அந்த ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாலும் அப்புறம் என் கணவர்கிட்ட சொன்னேன், வேண்டாம், போக வேண்டாம். சேம் வழியன போய் ஏதாவது ஒரு வம்பை விலைக்கு வாங்கிட்டு வந்து கஷ்டப்படுறதுக்கு கிளம்பி ஊருக்கே போயிடலாம், பரவாயில்ல, வேண்டாம். அது இன்னும் மனசு இடம் கொடுக்கவே இல்லை. அதை தான் நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்குள்ளார இருந்தாருன்னா நீங்களாவே அதை வேணான்னு அவாய்ட் பண்ணிடுவீங்க. போராட்டமே இருக்காது, வருத்தமே இருக்காது, யோசிக்கவே மாட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ சவுல் ராஜா அமலேக்கியருடைய மிருக ஜீவன்களை கொண்டு வந்த போது தேவன் கோபம் கொண்டதன் காரணம் இதுவே. அவை ஆவிக்குரிய அருவருப்புடையவை, சரீரத்தில் வியாதி உடையவை. சவுல் இவற்றை பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பலி கொடுக்க முற்பட்டது பெரிய பாவம். இப்போ புரியுதுங்களா? இப்போ புரியுதா ஏன் வந்து அது பாவம்னு சொல்லிட்டு? ஸோ 2வது ரீசன், இது ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது ரீசன், தலைமுறை தூரம் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும். இதுதான் வசனம். ஸோ இதை முற்றிலுமாக அழிக்க வேணும்னு கர்த்தர் சொன்னால் சவுல் அதைத்தான் செய்யணும். அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. நான் கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடாது, பரவாயில்ல வச்சிருப்போம், அடுத்த தலைமுறையில் பார்ப்போம்னு சொல்லக்கூடாது. மிச்சம் வைத்தா அது எதிர்கால தலைமுறையை அழித்துவிடும். ஸோ சவுல் இங்கே மிச்சம் வைத்த அந்த ஆகாக் இருக்கான் இல்லையா, அந்த ராஜாவாகிய ஆகாகு, அவன் எதிர்காலத்தில் என்ன பண்ணான்றது தான் இப்போ நம்ம செய்தியில் அடுத்த பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சவுல் மிச்சம் வச்சான், ஆனால் சாமுவேல் மிச்சம் வைக்கல. சாமுவேலால் ஃப்யூச்சரை பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு நீ இரக்கம் பாராட்டி விட்டு வைக்கிற இந்த ஒருத்தன் பின்னாட்களில் உன் சந்ததியை எதிர்த்து நிற்பான், உன் சந்ததியை இல்லாமல் அழித்து போடுவான். ஸோ புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் யோசிக்க வேண்டும். இரக்கம் பாராட்டாதீங்க. கர்த்தருக்கு இல்லாத இரக்கமா உங்களுக்கு, கர்த்தருக்கு இல்லாத மனதுருக்கமா உங்களுக்கு? மிஞ்சி போனோம் அப்படின்னா பாதிப்பு நமக்கு மட்டுமில்லை, பின்னாட்களில் வர தலைமுறைக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். ஸோ இவனுக்குள் இருந்த ஆவி எப்படிப்பட்டது என்று நன்கு அறிந்த சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை வெட்டி போட்டான். ஸோ இந்த அமலேக்கிய ஆவி சவுலை இன்னும் மேலே என்ன பண்ணுச்சு பாருங்க, நான் சொல்கிறேன். 1 சாமுவேல் 15:10-12. 1 சாமுவேல் 15:10-12. ஸோ கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டாங்க. முதல் தரமானவைகள், 2ஆம் தரமானவைகள்லாம் பிரிச்சுட்டான். சவுல் வந்து பிரித்து ரெடியாக இருக்கான். அடுத்து என்ன பண்ணுறான் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி
கூப்பிட்டான். இங்கே சவுல் எப்படி இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பென்யமீன் கோத்திரத்தான். ஆனால் நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? யூதா கோத்திரத்தில் தான் ராஜாக்கள் தோன்றுவார்கள். கரெக்டா? ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டாயிற்று, யூதா கோத்திரத்தில் தான் ராஜாக்கள் வருவாங்க. அப்புறம் ஏன் பென்யமீன் கோத்திரத்துலேருந்து ஒரு ராஜா? டைரெக்டாக யூதா கோத்திரத்திலே ராஜாவை கொடுத்துருக்கலாம்ல. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் தாவீது யூதா கோத்திரம் தான், ஃபஸ்ட்டே தாவீதை கொண்டு வந்திருக்கலாம்ல. ஏன் ஒரு சவுல் இந்த இடத்துல வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவதாக சாமுவேல் கிட்ட ராஜா வேணும்னு அவங்க தான் கேட்டாங்க. ராஜாக்களை நியமிப்பது கர்த்தருக்கு சித்தமாக இருந்தாலும் அவருடைய காலத்தில் அவர் நியமித்திருப்பார். இவங்க அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் எங்களை அட்டாக் பண்ணுறாங்க, மற்ற தேசங்களுக்கெல்லாம் ராஜாக்கள் இருக்காங்க, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவே தேவனுக்கு மனஸ்தாபமாக இருந்தது. ஸோ தேவனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ரெண்டு எப்படி சொல்கிறது, டூ வில் அப்படின்வாங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனது இருக்கும் இல்லையா, அது ரெண்டு வகைப்படும். ஒன்று பர்ஃபெக்ட் வில், இன்னொன்று பெர்மிசிவ் வில். பர்ஃபெக்ட்னா அவருடைய அனாதி தீர்மானம், பூரணமான தீர்மானத்தின்படி உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் வில், அதுதான் அவருடைய சித்தம். ஸோ ஒன்று பர்ஃபெக்ட், இன்னொன்று பெர்மிசிவ். இது என்னன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட வேணான்னு சொல்லுவார், திரும்ப 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 வேணும் வேணும் வேணும்னா வச்சுக்கோ போன்வார். வித்தியாசம் புரியுதா? கஷ்டப்பட்டால் திருப்பி என்கிட்ட வராதன்னு. ஓகேவா? ஸோ இப்போ சவுல் எப்படி கொடுக்கப்பட்டாருன்னா பெர்மிசிவ் வில். நீ கேட்ட உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ராஜாவை நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை தான் முன் வைக்கிறாரு. உனக்கு எப்படி வேணும்? உலகத்தில் இருக்கவங்கலாம் நல்லா பார்க்க வாட்ட சாட்டமாக இருக்கான், வச்சுக்க. இஸ்ரவேலர் எல்லாரையும் விட சவுல் நல்லா வளர்த்தியாக இருப்பான், சந்தோஷம், வச்சுக்க. அடுத்து அவன் பென்யமீன் கோத்திரத்துலேருந்து வரணும். ஏன்னா அவங்க யுத்த வீரர்கள். 12 கோத்திரத்திலே பென்யமீன் கோத்திரம் தான் பலசாலிகள், யுத்த வீரர்கள். அந்த கோத்திரத்துலேருந்தே வச்சுக்க. வேற என்ன வேணும்? உனக்கு என்ன வேணுமோ ஓ இஷ்டத்துக்கு ஒரு ராஜாவை கொடுக்குறேன்னு தான் சவுலை கொடுத்தார். சவுலை பற்றி நீங்கள் நல்லா கவனமாக வாசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தைரியம் இல்லாதவன். அவனை செலக்ட் பண்ணி, ப்ராசஸில் செலக்ட் பண்ணி சீட்டு போட்டு அவன் பேர் வந்துடும். அவன் போய் தளவாடங்கள் பக்கத்தில் ஒளிஞ்சிட்டு இருப்பான். 4 பேர் போய் அவனை கூப்பிட்டுட்டு தான் வருவாங்க. ஸோ இதுதான் சவுல். அவன் கர்த்தருடைய பர்ஃபெக்ட் வில் கிடையாது. ஆனாலும் தேவன் அற்பமாலாம் செலக்ட் பண்ணலை. ஓகே, செலக்ட் பண்ணாலும் சந்தோஷமாக தான் செலக்ட் பண்ணார், சான்ஸ் கொடுத்தாரு. பட் சவுலை பொறுத்த வரைக்கும் கர்த்தருக்குள்ள அவன் வேறு ஒன்றி ஆழமாக இல்லை. அதான் இங்கே தேவன் சொல்கிறேன், நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஜனங்க கேட்டாங்கன்னு தான் சவுலை கொடுத்தேன். ஆனாலும் அவன் தான் வந்த நிலைமையை மறந்து போயிட்டான். ஒரு சாதாரண கோத்திரத்துலேருந்து செலக்ட் பண்ணேன், சாதாரண மனுஷனாக இருந்தவனை செலக்ட் பண்ணேன், ராஜாவாக உயர்த்தி வச்சேன், அபிஷேகம் பண்ணேன், வெற்றியை கொடுத்தேன், ஆவியானவருடைய பலனை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். ஆனால் அதற்காக இன்னைக்கு நான் மனஸ்தாபப்படுற அளவுக்கு சவுல் நடந்துக்கிட்டான். இதுதான் தேவனுடைய காரியமாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ ஜனங்களின் கோரிக்கைக்கு ஏற்ப தான் சவுல் கொடுக்கப்பட்டானே தவிர அவன் பர்ஃபெக்ட் வில் கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன வரும் அப்படின்னா, இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை தேவன் தாவீதை முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறாரு. சவுலுக்கு பதிலாக ராஜா வேணும்னு கேட்குறாங்க, தாவீதை கொண்டு நிப்பாட்டுறாரு. யாராவது ஏற்றுக்குவாங்களா? அவன் ஆள் நல்லா கொஞ்சம் நடுத்தரமான ஒரு ஹைட்டில் சின்ன பையனா, ஆனால் ஆண்டவரோட ஒன்றி இருக்க ஒரு பையனா, இதுதான்ப்பா உங்கள் ராஜா அப்படின்னா கண்டிப்பாக சாமுவேலை கல்லடிச்சு கொண்டிருப்பாங்க. நான் எப்படி ராஜா கேட்டால் நீ எப்படி ராஜாவை கொண்டு கொடுக்குற? ஸோ ஜனங்களுக்கு தெரியணும், உன் இஷ்டத்துக்கு கொடுத்த ராஜா இப்படி தான் இருக்க போகிறான். அதன் பிறகு அவன் கண்ணு பார்க்க தாவீதை உருவாக்கி கொண்டு நிறுத்தின போது ஜனங்கள் தாவீதை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ அமலேக்கிய ஆவியை பொறுத்த வரைக்கும் அது தந்திரமாக தான் செயல்படும். சவுலை அது ஆளுகை செய்தது. எப்படி? 12வது வசனம் பாருங்க. இப்போ சாமுவேல் அழுது முடிச்சிட்டு சவுலை பார்க்க வராரு. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. ஸோ சவுல் என்ன பண்ணுறான்? ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ஜெயஸ்தம்பம் நாட்டுறான். விக்ட்ரி ஸ்டாண்ட், ஒரு பெரிய மெமோரியல் நாட்டி வைக்கிறார். இதுதான் அமலேக்கிய ஆவி, தன் சுய பெருமை. அவனா ஜெயிச்சான்? ஆவியானவர் இல்லைன்னா சவுல் ஒரு பயந்தாங்கொள்ளி. ஆவியானவர் இருந்ததுனால சவுல் ஜெயிச்சான். இல்லை அப்படின்னா சவுலுக்கு வெற்றி கிடையாது. இது தாவீதுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவன் தைரியமாக நின்னான். என் கூட கர்த்தர் இருக்க வரைக்கும் எனக்கு வெற்றி. என்னுடைய வெற்றிக்கு காரணம் கர்த்தர், என்னுடைய பலத்திற்கு காரணம் ஆவியானவர். என் சொந்த உதாரணத்தை வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இது நான் இல்லை,
இன்னைக்கு ஆவியானவர் எனக்குள்ள இல்லைன்னா நான் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு குப்பையை போல தான் இருப்பேன். எனக்குள்ள ஜீவன் இருக்காது. இன்னைக்கு என்னை இயக்கி கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவர். என்னைக்கு இதை நான் மறந்து போறேனோ அன்னைக்கு தேவன் என்னை தள்ளி விடுவார். என்னைக்கு இதை நான் மறந்து போயிட்டு நான் ஏன் திறமை நான் வல்லமையாக ஊழியம் பார்க்குறேன்ற நினைப்பு எனக்குள்ளே வருதோ, லூசிஃபருடைய கண்ட்ரோலுக்குள்ளே நான் வந்துட்டேன்னு அர்த்தம். ஸோ அதுதான் சவுல் பண்ணுறான். ஜெயிச்ச உடனே என்ன பண்ணுறான், ஜெயஸ்தம்பத்தை போய் நாட்டுறான். கம்ப்ளீட்டாக அந்த லூசிஃபருடைய ஆளுகைக்குள்ளாக அவன் வந்துட்டான். பெருமையில் விழுந்து போக ஆரம்பிச்சிட்டான். சாமுவேல் சவுலிடத்தில் போனால் சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். என்ன சொல்கிறான் சாமுவேல் கிட்ட, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன். சாமுவேல் கேட்டாரா? முந்திக்கிறது, அதை செய்யலைல்ல. நயவஞ்சகமாக பேசுறது, நான் அழிச்சிட்டேங்க, இத்தனை பேர் அழிச்சிட்டேன், ராஜாவே கொல்லலையாம். இப்படி தான் அந்த ஆவி பேசும். when you are possessed by the spirit you will talk like Saul. உங்களுடைய காரியத்தை நியாயப்படுத்த ஆரம்பிப்பீங்க. அமலேக்கு ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னா துணிகரமாக தப்பு பண்ணிட்டு தந்திரமாக அதை மறைச்சு நான் எல்லாம் சரியாக செஞ்சேன்னு சொல்லி நியாயப்படுத்த ஆரம்பிப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாராவது இப்படி இருந்தாங்கன்னா கண்டுபிடிங்க. அதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். யாராவது உங்ககிட்ட உங்கள் கண்ணு பக்கம் தப்பு பண்ணிட்டு நியாயப்படுத்துகிறாங்கன்னா அமலேக்கு ஆவியோட கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னும் அவன் என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்க. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். யார் கொண்டு வந்தாங்களாம்? அந்த கூட வந்த சோல்ஜர்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரியா? அடுத்த வார்த்தை பாருங்க. தன்னுடைய தவறை சாமர்த்தியமா அடுத்தவன் மேல திருப்புவான். சரியா? அதே மாதிரி ஓனர்ஷிப் எடுத்துக்கல. நான் என் ஜனத்துக்காக நிற்கிறேன்னு சொல்லலை, அவங்க மேல பழிய போட்டாச்சு. ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். யாருடைய தேவன்? அப்போ கர்த்தர் சவுலுக்கு தேவன் இல்லையா? அமலேக்கியாவே உள்ள வந்துருச்சு, அவ்வளோதான். உங்க தேவனுக்கு பலி கொடுக்கும்படிக்கு இந்த ஜனங்க கொண்டு வந்தாங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ யார் தப்ப வைத்தது? ஜனங்கள். எதற்கு? உம்முடைய தேவனுக்கு. வாயில் வர வார்த்தையெல்லாம் மாறிடும். அவங்க கிட்ட நீங்கள் பேசுனீங்களா வேற மாதிரி வரும். ஒரு காலத்தில் அபிஷேகம்லாம் இருந்திருக்கும், அமலேக்கியாவி உள்ள வந்துச்சுன்னா மாறிடும். சரிங்களா? ஸோ மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். நான் சொன்னேன், பைபிள் வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. சரிங்களா? அழித்து போட்டதெல்லாம் குரூப்பாக இவனும் சேர்ந்து செஞ்சாங்களாம். தப்ப வச்சதெல்லாம் ஜனங்க பண்ணாங்க. இவன் மேலே எந்த தப்பும் கிடையாதான். சரியா? அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோட சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். சொன்னது என்ன, செஞ்சது என்ன? ஃபர்ஸ்ட் ராஜாவை தான் கொன்றுக்கணும், அவனை தப்ப விட்டுட்டான். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். சவுல் வாயிலே வந்துருச்சு, அந்த அனிமல்ஸ் எல்லாமே சாபத்தீடானவைகள். எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறான். இந்த ஆவிக்கு தேவன் யாருன்னு தெரிஞ்சு தான் இது செயல்படும். அல்லேலூயா. சாமுவேல் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செய்கிற தவறை மறைக்க கர்த்தருக்கு பாவத்தில் பங்கு கொடுக்கிற ஐடியாலாம் அமலேக்கியாவி தான் கொடுக்கும். வேணா நான் கொஞ்சம் கொடுத்துட்றேன், ஒரு இடத்துல விபச்சாரம் பண்ணிட்டு கொஞ்சம் சம்பாரிச்சிட்டேன், கர்த்தருக்கு காணிக்க பையில தசம பாகத்தை போட்டால் முடிஞ்சு போச்சு. இந்த ஐடியாலாம் அமலேக்கியாவி தான் கொடுக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? பண்ணுற பாவத்தை எல்லாம் பண்ணிவிட்டு சண்டே சர்ச்சில் ஒரு காணிக்கையை போட்டுட்டேன், ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை ஆண்டவருக்கே லஞ்சமா? இதெல்லாம் அமலேக்கியாவி தான். நம்ம அதை தான் பண்ணிட்டான். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டு பலி கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு.
ரொம்ப வேதனையா இருக்கு. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஸோ ஃபர்ஸ்ட் யார் புறக்கணித்தது? சவுல் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தான். அமலேக்கிய ஆவி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளுவீர்கள். புறக்கணித்து தள்ளும் போதுதான் தேவன் உங்களை புறக்கணித்து தள்ளுவார். புறக்கணித்து தள்ளுவார். இப்போ புரியுதா ஏன் சவுல் ராஜ்யத்தை இழந்து போனான்? ஏன் சவுல் இவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஒரு முடிவை சந்தித்தான்? இதுதான் ரீசன். ஸோ தேவன் சவுலை புறக்கணித்தார். இதுவரை தன் தவறை நியாயப்படுத்தின சவுல் இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் வேகமாக சொல்லிடுறேன். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். அமலேக்கிய ஆவியை பொறுத்த வரைக்கும் கர்த்தரை விட பேர் புகழ் பதவி முக்கியம். எங்க ஜனங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, எங்க பதவி போயிருமோ, சிங்காசனம் போயிருமோ, எங்க அவங்க முன்னாடி நம்ம அவமானப்பட்டுருவோம். அவங்க கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, வார்த்தையை மீறிட்ட ராஜ்யத்தை பிடுங்குறேன்னு. இவன் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஜனங்க பேச்சை கேட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டேன். மனம் திரும்புதல் இல்லை, நயவஞ்சகமாக பேசிகிட்டு இருக்கு. எப்படியாக எனக்கு வேணும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வீட்டில் போய் வாசிங்க. அந்த பகுதி முழுக்கையுமே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாமுவேல் கிட்ட என்ன தெரியுமா சொல்வான்? மனஸ்தாபப்பட்டாலும் எப்படியாவது என் கூட நின்று பலி செலுத்துங்க, இல்லைனா ஜனங்கள்லாம் என்னை வேற மாதிரி பார்ப்பாங்க. அவனுக்கு கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மளை புறக்கணிச்சிட்டாரு. நான் தேவனுக்கு ஏற்று நின்றுட்டேன். நான் இப்போ கர்த்தரோட இல்லைன்ற உணர்வு இல்லை. ஜனங்க என்ன நினைப்பாங்க, என் பதவி போயிருமோனே அவன் பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ அமலேக்கிய ஆவிக்கிட்ட ரொம்ப 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 நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 30வது வசனம், அந்த இதில் 30. அதற்கு அவன் சவுல், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. என்ன பண்ணுமா சாமுவேலு? எல்லாரும் பார்க்க கனம் பண்ணணுமா? அது கனத்தோடய முடிஞ்சு போச்சு. நான் உம்முடைய தேவனாகிய, திருப்பியும் பாருங்க, நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும் படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சவுல் இன்னும் கர்த்தரை தன் தேவனாக அறிக்கை பண்ணவே இல்லை. பண்ண முடியாது. When you are fully possessed with the evil spirit, உங்க வாயிலிருந்து கர்த்தர் என் தேவன் வராது. எப்படி வரும்? அதுவும் அமலேக்கிய ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா வராது. இதுதான் அந்த லூசிஃபர் ஸ்பிரிட். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஸோ இந்த அமலேக்கிய ஆவியினால சவுல் என்னெல்லாம் இழந்து போனான்? ராஜ்யத்தை இழந்து போனான், ஆவியானவரை இழந்து போனான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான், பொல்லாத ஆவியினால பிடிக்கப்பட்டான், அவனுடைய வீழ்ச்சி, தாவீது மேலே பொறாம, எல்லாமே நடந்துச்சு. எல்லாமே அதுக்கப்புறம் சவுளுடைய வாழ்க்கையில் தலைகீழ நடந்துச்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக கொடூரமான ஒரு மரணத்தை சவுல் சந்தித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி செத்து போனான் சவுல் தெரியுமா? யார் கொன்னது சவுலை? யார் சவுலை கொன்னது? இல்லை, ராஜா வெட்டிட்டாங்க, வேற ஒரு அமலேக்கியன். ஸோ எல்லாரையும் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணல, எங்கேயோ தப்பிச்சு ஓடி ஒழிஞ்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் தான் அந்த பகுதியை வாசிக்கிறேன். ஸோ இப்போ பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக சவுல் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். பின்னாட்களில் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பின்னாட்களில் யுத்தம் வருது. யுத்தம் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 6-10. கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. நான் தான் சொன்னேன் முக்கியமான டாப்பிக்கு, நம்ம அப்படியே கண்டினியூஸாக முடிச்சிடலாம். 2 சாமுவேல் 1:6-10. அந்த வாலிபன், இப்போ சவுல் பெலிஸ்தர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுறான். பெலிஸ்தர்களால் தாக்கப்பட்டாச்சு, அவன் உயிர் போகிற நிலைமை வருது. சரிங்களா? ஆபத்தில் மாட்டிக்கிட்டா, இனிமேல் அவனால் தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுல் என்ன பண்ணுவானா, தன்னுடைய ஆயுததாரியை நோக்கி என்னை வெட்டி போட்டு பெலிஸ்தர்கள் கையால் நான் செத்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். அவன் ஆயுததாரி பயந்து போய் நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது சவுல் தன்னுடைய பட்டயத்தை இப்படி நேராக நட்டமாக இப்படி வச்சு அது மேலே அவனே விழுந்துருவான். சவுல் தற்கொலை பண்ணிக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மேலே அவன் விழுந்துட்டான். உயிர் போக மாட்டேன்னுது, வலி தாங்க முடியல. துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு அமலேக்கிய வாலிபன் வருவான். சரிங்களா? வாசிக்கலாம். அந்த வாலிபன், அந்த அமலேக்கிய வாலிபன், நான் இல்லை, இது அவன் தாவீதுகிட்ட சொல்கிறது. ஓகே, அந்த அமலேக்கிய வாலிபன் வருவான். வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சவுல் கூப்பிடுவார், அந்த வாலிபனை கூப்பிடுவார். இப்போ இந்த வாலிபன் இதெல்லாம் தாவீதுகிட்ட கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த வாலிபன், நான் தற்செயலாக கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள்.
அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு. என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். மிச்சம் வச்சா இதாங்க நடக்கும். அவன் இறக்கம் பாராட்டினானா? இவன் இறக்கம் பாராட்டினான் ராஜாவுக்கு. ஆனால் ஒரு அமலேக்கியன் சவுலுக்காக இரக்கம் பாராட்டினானா? பாராட்டவே இல்லை, கொன்று போட்டான். அவன் கொன்னுட்டான். ஆனால் அவன் அடுத்து என்ன செஞ்சான்றது தான் முக்கியமான விஷயம். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் கிரீடத்தை, இந்த ஸ்பிரிட்டுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன், கிரீடம் வேணும், சிங்காசனம் வேணும், ஆளுகை வேணும், தான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கணும். சவுல் கிட்ட இருந்து வேற எதையுமே எடுக்கல. பாருங்களேன், சவுலோட கிரீடத்தை அந்த அமலேக்கிய வாலிபன் எடுத்துக்கிட்டான். அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவரணத்துக்கு கொண்டு வந்தேன் என்றான். இதெல்லாம் தாவீது கிட்ட போய் சொல்லிட்டு என்ன சொல்றான்? சவுலை நான் தான் கொன்னேன், இதோ சவுலுடைய கிரீடமும் அவனுடைய அஷ்ட கடகமும். அது ஒரு சிம்பிள் மாதிரி, இவன் ராஜாவாக இருக்கிறான். ஒரு வேல்யூபிளான சிம்பிள். அது ரொம்ப டீட்டெயிலாக போகும், அதை சொல்ல விருப்பப்படலை. ஸோ நீங்கள் அந்த அஷ்ட கடகத்தையும் கிரீடத்தையும் எடுத்துகிட்டு வந்து தாவீது கிட்ட இப்போ கொடுக்குறான். எதுக்கு? சவுலை முடிச்சிட்டேன், அடுத்து தாவீது தான். இந்தா கிரீடம், இந்த பார் மேன்மை, இந்த பார்னு தாவீதை மயக்கணும்ல. ஏங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆவிக்கிட்ட. எங்கேயாவது போயிருக்க வேண்டியதானே, அவனே கொள்ளக்காரன் தானே, கிரீடத்தை தூக்கிட்டு ஓடி போயிருக்க வேண்டியதானே. பர்பஸ்ஃபுல்லாக தாவீதுகிட்ட வந்து அதெல்லாம் கொடுக்குறான். ஆனால் தாவீது கர்த்தரோட இருந்ததுனால அவன் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக அதை எதிர்த்துனான். தாவீது என்ன செஞ்சான் பாருங்க, அந்த கிரீடம் பிளஸ் அஷ்டகடகத்தை எடுத்து அதை எடுத்துக்கொண்டு ஓடி போகாமல் நேராக தாவீதிடம் கொண்டு வந்து கொடுத்தது. எதற்கு? தாவீது என்ன பண்ணான் பாருங்க, அந்த அமலேக்கிய வாலிபனை தன்னுடைய வாலிபன் ஒருவனை கொண்டு கொன்று போட்டான், அழிச்சிட்டான். இதை தான் நீங்கள் செய்யணும். ஆசை காட்டும்போது அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிடணும். உலக ஆசையை ஒன்று கொண்டு வந்து காமிக்குதுன்னா அப்பாலே போ சாத்தானே. இன்னும் தெளிவாக எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஏசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். ரொம்ப ஒரு வீக்காக இருக்கும்போது சாத்தான் போய் சோதிச்சான். புரியுதுங்களா? அவர் என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே. சிம்பிள். அதுதான் அமலேக்கிய ஆவி. ஸோ தாவீது கரெக்டாக அதை அழிச்சிட்டான். கிரீடத்தை விட, அஷ்ட கடகத்தை விட, சவுலை விட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற அபிஷேகம் தாவீதுக்கு முக்கியமாக இருந்தது. ஸோ இந்த அமலேக்கிய ஆவி பல தலைமுறைகள் தாண்டி எங்கே வந்ததுன்னு தெரியுமா? எஸ்தருடைய நாட்களில் திரும்ப வந்தது. இதோட நான் முடிக்கிறேன், உங்களுக்கு எஸ்தரோட வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஸோ இந்த அமலேக்கிய ஆவி அங்கேயே செத்து போச்சா அப்படின்னா கிடையாது. அதை தாவீதும் பல முறை எதிர்த்து போராடி இருக்காரே தவிர அவருடைய நாட்கள் அவர் போராடி முடிச்சிட்டாரு. பட் 500 வருடங்களுக்கு பிறகு இந்த சம்பவங்கள் நடந்து சவுல் மரித்து 500 வருடங்களுக்கு பிறகு எஸ்தரின் நாட்களில் மறுபடியும் இந்த அமலேக்கிய ஆவி எழுந்து போராடினது. ஸோ வாசிக்கலாம். எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனம். எஸ்தர் 3:1. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரோ அர்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி. ஆகாகியன் யாரு? அமலேக்கியன். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஊர்ல சோழர்கள் பாண்டியர்கள்னு சொல்லுவோம். சோழர்கள்னா அது ஒரு குரூப் ஆஃப் கிங்ஸ், சரிங்களா? அதுல கரிகால சோழன் இருப்பாங்க, ராஜராஜ சோழன். ஸோ ராஜராஜன்றது பேரு, சோழர்கள்ன்றது அந்த குடும்பத்தினுடைய இல்லை அந்த டைனாசிட்டியோட பேரு. புரியுதா? வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பென்யமின் கோத்திரம், அதில் சவுல் தான் அவனோட பேர். பட் கோத்திரம்னு சொன்னால் பென்யமின் கோத்திரம். அதே போல் அமலேக்கியர்களில் ராஜாக்கள் இருக்காங்கல்ல, நம்ம ஊரில் சோழர்கள்னு சொல்கிற மாதிரி அமலேக்கிய ராஜாக்களை ஆகாகியர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ஆகாகியர்கள்னா அமலேக்கிய ராஜாக்கள். அதில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஸோ அந்த வம்சத்தில் வந்தவன் தான் ஆமான். அவன் தான் எஸ்தரின் நாட்களில் அந்த இடத்துல எழும்பினவனா இருக்கிறான். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ குமாரனாகிய ஆமான் என்னும் அமலேக்கினை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருந்த சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இங்கே போய் அந்த ஆசனத்துக்கு தான் ஆசைப்படுது. அதுக்கு எங்கே போனாலும் கிரீடம் வேணும், சிங்காசனம் வேணும். ஸோ இங்கே போய் ராஜா கிட்ட சோப்பு போட்டு தந்திரம் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ ராஜா என்ன பண்ணிட்டான்? அகாஸ்வேரு ராஜா எல்லாரையும் விட இவனை தூக்கி உயர்வா வச்சிட்டான். அது அந்த ஸ்பிரிட் அப்படி தான் பண்ணும். ஸோ யார் இந்த ஆமான்? நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். ஸோ
வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் விரும்புகிற ஒரு மனுஷனாக, சிங்காசனத்துக்கு ஆசைப்படுற ஒரு மனுஷனாகத்தான் இந்த ஆமானும் இருந்தான். எஸ்தர் 3:2-5. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். புரியுதா அந்த பொசிஷன் என்ன அப்படின்னு? அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளை இட்டிருந்தான். ஆனாலும் மொர்தகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஆமான் மொர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்ட போது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான். சரி, மொர்தகாய் யாரு? மொர்தகாய் யாரு? மொர்தகாய் எஸ்தருடைய சித்தப்பா. அதை விட முக்கியமான விஷயம் என்ன? மொர்தகாயும் எஸ்தரும் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, மொர்தகாய் சவுலுடைய தகப்பனாகிய கீசினுடைய வம்சத்தில் வந்தவன். செத்துப்போன சவுலுடைய தகப்பன் கீஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய வம்சத்தில் வந்தவன் தான் மொர்தகாய். யாரோ ஒரு பென்யமீன் அல்ல, சவுலுடைய பிளட் ரிலேட்டிவ். சவுலுடைய பிளட் ரிலேட்டிவ். எங்க வந்து யுத்தம் நிக்குது, அங்க முடியல. அங்கிருந்த ஆகாகினுடைய தலைமுறையில் வந்த ஆமானும் சவுலுடைய தலைமுறையில் வந்த பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த மொர்தகாயும் எஸ்தரும் இங்கிட்டு நிற்கிறாங்க. இது இங்கிட்டு நிற்குது, யுத்தம் மறுபடியும் நடக்குது. தலைமுறை தலைமுறை தோறும் யுத்தம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எஸ்தர் 3:6. எஸ்தர் 3:6. ஆனாலும் மொர்தகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தெரினான். அதான் அன்னைக்கு அழிச்சிருந்தாங்க, விட்டு வைக்காதன்னாங்க. எத்தனை 500 தலைமுறை தாண்டி வந்தோம், யூதர்களை கம்ப்ளீட்டா அழிக்கணும் நிக்குது பாருங்க. இந்த ஆவி யூதர்களை கம்ப்ளீட்டா அழிக்கணும் நிக்குது பாருங்க. ஸோ யூதர்கள் அடிமைகளாக ஆதரவற்ற நிலையில, சிறைப்படிக்கப்பட்ட நிலையில அகாஸ்வேரின் ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அப்போ வந்து அட்டாக் பண்ணுது. யூதர்கள் நல்லா தாவீதோட கூட அவங்க சுதந்திரமா இருந்தப்ப அப்ப இல்லை, சிறுமைப்படுத்தப்பட்டு அடிமைப்பட்டு அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் அடிமைகளாக அவர்கள் இருக்கும் போது, தங்கள் சொந்த தேசத்தில் இல்லாமல் இன்னொரு தேசத்தில் பரதேசியாக இருக்கும் போது, இந்த அமலேக்கிய ஆவி அவர்களை எதிர்த்து நின்று அவர்களை கொலை செய்யும்படிக்கு தந்திரமாக யோசிக்குது. சரிங்களா? ஸோ யூதர்களை அழிக்க தீவிரம் காட்டினான், தேதி குறிச்சான், எல்லாமே பண்ணுவான். ஸோ அதை வேகமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த அகாஸ்வேரு ராஜாவின் இந்த ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். எஸ்தர் 3:7. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதம் 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. ஸோ என்ன பண்ணுவான் ஆமான்? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், யூதர்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு சீட்டு குலுக்கி போடுவான். சீட்டு குலுக்கி போட்டது யூதர்களுடைய மாதமாகிய முதல் மாதமாகிய நிசான் மாதம். சரிங்களா? ஸோ யூதர்களுடைய முதல் மாதம் நிசான். பைபிளில் ஆபிப் அப்படின்னு இருக்கும். அந்த பாபிலோனிய அந்த லாங்குவேஜில் வந்து நிசான் அப்படின்ற பேர் இருக்கும். ஸோ முதல் மாதம் நிசான். முதல் மாதத்தில் சீட்டு குலுக்கி போடுறான். போடும்போது ஆதார் மாதத்தில் 13ஆம் தேதி விழுகுது. ஆதார் மாதம்ன்றது கடைசி மாதம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நிசான் மாதம்னா ஜான்வரின்னு வச்சுக்கோங்க. ஜான்வரியில் சீட்டு குலுக்கி போடுறான். என்னைக்கு யூதர்களை அழிக்கலாம்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறான். டேட் எதில் விழுகுதுன்னா டிசம்பர் 13ஆம் தேதி விழுகுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ 1 இயர் கேப் இருக்குது. ஸோ அவன் சீட்டு குலுக்கி போட்டுட்டான், தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். தந்திரமாக ராஜா கிட்ட போவான். ராஜா கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிடுவான். ராஜாவும் என்ன பண்ணுவார், லெட்டர் எழுதிடுவார், முத்திரை மோதிரத்தில் சீல் வச்சிருவார். அந்த லெட்டர்ஸை 127 நாடுகளுக்கும் அனுப்பிடுவாங்க. கொண்டு போயாச்சு, கொடுத்தாச்சு. ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கான், யூதர்களை அழிக்க தேதி மாதம் குறிச்சாச்சு, யூதர்களை குறித்து ராஜாவிடம் தவறான போதனை செஞ்சாச்சு, முத்திரை மோதிரமும் ராஜாவுடைய உத்தரவும் யூதர்களை அழிக்கும்படிக்கு அது எல்லா அதிகாரமும் ஆமானுடைய கைக்கு வந்தாச்சு. இது சம்பந்தமான கடிதங்கள் எழுதப்பட்டு முத்திரை போடப்பட்டு 127 நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டாயிற்று. கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருந்தார்? அவருடைய ஜனம் தானே, அதுக்கு விரோதமானதான் நடக்குது. நம்ம கேட்போம்ல, இவ்வளோ பண்ணிட்டு இருக்க ஆண்டவரை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்போம் இல்லையா? கர்த்தர் என்ன செஞ்சாருன்றது பார்ப்போம். ஆனால் ஆமானுக்கு ஒரு விஷயம் தெரியல, இது எல்லாவற்றை பார்க்கிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பெரியவர்.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன் அவனுக்கு புரியலை பாருங்களேன். ஸோ மேலே சொல்லப்பட்ட எல்லாத்தையும் ஆமான் செய்தான். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன செஞ்சார்? எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், இப்போ நம்ம வாசிச்சது 3 கரெக்டா? எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் பாருங்க, அதில் 16வது வசனம் 17வது வசனம். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டால் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். ஆசை வைக்கலங்க, அன்பு வச்சாரு. ஆசை வைக்கல, அன்பு வச்சாரு. எஸ்தருக்குள்ளாக இருந்த ஆவியானவர், அவளுக்குள்ள இருந்த ஆவியின் அலங்காரம் ராஜா அவ மேல அன்பு வைக்க செய்தது. என்னைக்கு இது நடந்துச்சு? என்னைக்கு எஸ்தர் ராஜாத்தியா ராணியா அவ வந்து முடிசூட்டப்பட்டா? அகாஸ்வேரு ராஜாவினுடைய 7வது வருஷம். சரியா? ஆமான் வந்து எப்போ பெரிய ஆளானா? அகாஸ்வேரு ராஜாவுடைய 12வது வருஷம். அப்போ இவன் எழும்பி சீட்டு போட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் எஸ்தர் அங்கே கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. இவன் எப்போ எழும்புவான், என்ன பண்ணுவான், எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனை தான் தெரியும். ஆனால் தேவன் ஆல்ரெடி அங்கே ரட்சிப்பின் திட்டத்தை முடிச்சிட்டாரு. வஸ்தியை தூக்கிட்டாரு. அவரோட பிளான் தான். வஸ்தியை தூக்குனாரு, அகாஸ்வேரு ராஜாவை தனியாக்குனாரு, எஸ்தரை உள்ள கொண்டு போனாரு. செலெக்ஷன் ப்ராசஸ் இருந்துச்சு. எஸ்தரை தேர்ந்தெடுக்க வச்சாரு. ராணியை அபிஷேகம் பண்ணியாச்சு, உட்கார வச்சாச்சு. கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டு தான் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஓ ஆமானே, நல்லா திட்டம் போடு. நான் ஏன் பிளான் போடணும்? அழிவிற்கான திட்டத்தை கர்த்தர் போட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு எதை போடுறானோ அதை அவனுக்கு நேரம் திருப்பிட்டு போயிட்டே இருப்பார். ஏன் இவர் கஷ்டப்பட்டு அழிவை குறித்து யோசிக்கணும்? ஆமான் அழகா திட்டம் போட்டான், கர்த்தர் அனுமதித்தார். திட்டமெல்லாம் சூப்பராக இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே, யாராலையும் இவ்வளோ பிரமாதமான ஒரு திட்டத்தை போட முடியாது, அப்படி அதை உனக்கு திருப்புறேன்னாரு. அவ்வளவுதான் செஞ்சார். ஸோ அமலேக்கு ஆவி உங்களை எதிர்க்கும் போது நீங்கள் அதோடைய திட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஆல்ரெடி ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருச்சு. நமக்கு ரட்சிப்பு இருக்கிறதுனால திட்டத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அமலேக்கு ஆவி உங்களுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்னமே தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை ஆயத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஸோ எஸ்தர் தான் மொர்தெகாயை எதிர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய பர்ஃபெக்ட் பிளான். எஸ்தரும் மொர்தெகாயும் தான் இந்த ஆமானை எதிர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய பர்ஃபெக்ட் பிளான். நான் ஏன்றத ரீசன் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அவங்க தான் அந்த சவுலனுடைய வம்சத்தில் வந்தவங்க. அதுலேயும் பர்டிகுலராக பாருங்க, மொர்தெகாய் அந்த இடத்துல வச்சு செஞ்சுருக்கலாம்ல, ஏன் எஸ்தரை வச்சாரு? நான் இவ்வளோ நேரம் மெசேஜ் எடுத்தேன், இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு கெஸ் பண்ணுங்க, ஏன் எஸ்தரை கொண்டு போய் வச்சாரு? பெண்கள் அற்பமாக பார்த்தியா? பலவீனமாக பார்த்தியா? எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு நினச்சியா? அதுதான் கர்த்தருடைய இருதயத்தில் இருந்துச்சு. உங்களால் என்னால் எப்படிலாம் பிளான் பண்ண முடியுமா? கர்த்தருடைய பிளானை பாருங்க. ஹல்லேலூயா. ஸோ ராஜாவாகிய சவுலை வஞ்சித்து அவனை தேவ சித்தத்தை நிறைவேற்ற கூடாத படிக்கு வழிவிலக செய்து தந்திரமாய் அவனை கொலை செய்த பொல்லாத அமலேக்கியனை அந்த ஆவியை எதிர்த்து ஜெயிக்கும்படி 500 வருஷம் கழித்து எஸ்தரின் தலைமுறையில் தேவன் பதில் அளிக்கிறார். சவுல் தவறு செய்தாலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அவனுடைய மரணத்திற்கு தேவன் நீதியை சரி கட்டுகிறார். நான் கேட்குறேன், விழுந்து போன சவுலுக்காக தேவன் இவ்வளோ வைராக்கியம் பாராட்டுவார், ஆனால் உங்களுக்காக எனக்காக எப்படி விட்டு கொடுப்பார்? அதான் நான் சொல்கிறேன். அமலேக்கு ஆவியை தைரியமாக ஏற்று நில்லுங்க. ஸோ என்ன நடந்தது? எப்படி சரி கட்டினார்? 500 வருடத்திற்கு பிறகு எஸ்தரை அதே ராஜஸ்தானத்தில் வைத்து, சாதாரண பொண்ணா நிப்பாட்டல, எப்படி சவுல் ராஜஸ்தானத்திலிருந்து அவன் மேன்மை இழந்து போனானோ, மறுபடியும் சவுளுடைய சந்ததியில் இருக்கிற எஸ்தரை ராஜஸ்தானத்திலே வைத்து சவுல் தன் ஜீவனுக்காகவும் கிரீடத்துக்காகவும் ஜனங்களுக்கு பயந்து தவறு செய்தது போல அல்லாமல் தன் ஜீவனே போனாலும் பரவாயில்லை, தேவ சித்தம் செய்வேன், ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்பேன் என்று எஸ்தரை நிற்க வச்சார். ஃபினிஷ் பண்ணிட்டார். அங்கே விட்டு போனதை இங்கே சரி கட்டிட்டாரு. சரியா? அமலேக்கியர் பெண்களையும் குழந்தைகளையும், இல்லைன்னா இந்த வீக்
பீப்புள், வல்னரபிள் பீப்புள், அவர்களை குறிவைத்து அழித்தார்கள், இழிவாக நினைத்தார்கள். அந்த பெண்ணை வைத்தே ஆமானை தேவன் தோற்கடித்தார். ஸோ பெண்களை இழிவாக நினைக்கிறீங்களா? பொல்லாத அமலைக்கு ஆவியே, பெண்கள் பலவீனமானவர்கள் தானா? கர்த்தருடைய மனவாட்டி பலம் உள்ளவள். கர்த்தருடைய மனவாட்டியாக சபைக்கு விரோதமாக இன்னைக்கு அமலைக்கு ஆவி எழும்புமானால் அது நினைக்கலாம், உன்கிட்ட என்ன இருக்கு, என்ன பலன் இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை தானே, கர்த்தர் கூட இருக்காரே, சபையோட கர்த்தர் இருக்காரே. அமலைக்கு ஆவியை எதிர்த்து ஜெயிக்கும் படிக்கு எந்த அவன் பலவீனம்னு அற்பமா நினைச்சானோ அதையே கர்த்தர் பயன்படுத்தினார். ஸோ ஆவியினால் பலப்படுத்தப்பட்ட மனவாட்டி ஆமானுடைய தலையை நசுக்கி போடுவாள். ஸோ எஸ்தர் ராஜாத்தி கர்த்தருடைய மனவாட்டி, சபைக்கு ஒப்பானவள். அவள் முழங்கால்களை முடக்கினால் போதும், ஆமானோ அமலேக்கோ அவன் முற்றிலுமாக அழிந்து போவான். ஸோ ஆமான் எஸ்தரின் கால்களில் விழுந்து தன் ஜீவனுக்காக கெஞ்சினான். இதான் நடந்துச்சு. லிட்ரலாக போய் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஆமான் தான் தப்பு பண்ணாலும் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அகாஸ்வேரு ராஜா என்ன பண்ணுறான், ஆமானை கொலை செய்யணும்னு, கொன்றுங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்ன போது லிட்ரலாக ஆமான் எஸ்தர் காலில் விழுந்து உயிர் பிச்சை கேட்டான். ஹல்லேலூயா. அதே நிசான் மாதம், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஜனவரி மாதத்தில் தான் சீட்டு போட்டான், அழிக்கணும்னு சொல்லி நினச்சான். அந்த ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ளேயே ஆமான் செத்துட்டான். ஹல்லேலூயா. ஸோ என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என் ராஜாவை கொன்று போட்டாயோ, இதுதான் கர்த்தருடைய வாய்ஸ். நான் உங்களுக்கு பேசுறது கர்த்தருடைய இருதயம். என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவை கொன்று போட்டாயோ, உன் ஜீவனுக்காக அவன் தலைமுறையின் காலிலே விழுந்து அழு, கெஞ்சு. இதுதான் தேவன் பழிவாங்கிற விதம். இதை நான் எழுதும் போது உண்மையிலே சொல்கிறேன், கர்த்தரை நினச்சி, அவருடைய கிருபையும் அன்பையும் நினச்சி நான் அழுதேன். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் அப்படி தான் வச்சிருக்கிறார். நீங்களே மன்னிக்கணும்னு நினைச்சாலும் நீதியை சரி கட்டுவார். தன்னை புறக்கணித்த சவுலுக்காக கர்த்தர் இத்தனை வைராக்கியம் பாராட்டுவாரானால் உங்களுக்காக, எனக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. சும்மாவும் கிடையாது. மொர்தெகாய் அப்படியே விடலை. ஆமானுக்கு அழிவு மட்டும் இல்லை, இன்னொரு காரியமும் செஞ்சார். ஸோ எஸ்தர் ராஜாத்தி அவள் திறப்பில் நிற்பா, ராஜா கிட்ட போய் பேசுவா, விருந்துக்கு வர சொல்லுவா. ஆமான்லாம் விருந்துக்கு போவாங்க. அதற்கு பிறகு ஒரு காரியம் நடக்கும். ஆமானுடைய மரணத்திற்கும் எஸ்தர் ராஜாத்தியோட விருந்துக்கும் நடுவில் ஒரு காரியம் நடக்கும். அது ரொம்ப முக்கியமான காரியம். அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 6:12 ராஜ மேன்மை மொர்தெகாய்க்கு. எஸ்தர் 6:12. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். ஓகே, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆமானுடைய மனசு, அவனுக்கு அதுதான் வேணும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். ஸ்பிரிட் ஆஃப் லூசிஃபர். ஓகே. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஹல்லேலூயா. ஆமான வச்சே மொர்தெகாயை கனப்படுத்த வச்சாரா? அமலேக்கு ஆவி உங்களுக்கு விரோதமாக என்ன பிளான் போட்டா என்ன, உங்களுக்கு முன்னாடி அதை தாழ்த்துவார். கர்த்தர் தாழ்த்துவார். அது கண்ணு பார்க்க உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் ஜென்ரேஷனில் இதை நீங்கள் பார்க்காம இருக்கலாம், பார்க்க முடியாமல் போகலாம். எத்தனை தலைமுறை ஆனாலும் கர்த்தர் நீதியை சரி கட்டுவார். நீதியை சரி தவறவே மாட்டார். ஸோ அடுத்து அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான்.
பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஹல்லேலூயா. இதாங்க அமலேக்கியாவியோட முடிவு. அங்கேயே அவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் தான் அடுத்த பிளான் வரும். அதுக்கப்புறம் அவனையே தூக்கு மரத்தில் தூக்கி போட்டுடுவாங்க. ஸோ மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் ஏன் இந்த கணம், ஏன் இவ்வளவு மேன்மை? தன் ஜனத்திற்காக தன் ஜீவனையும் பாராமல் திறப்பிலே நின்றார்கள். உலகத்தை குறித்து கலங்காமல், உலக மேன்மைகளை குறித்து நாட்டம் கொள்ளாமல் கர்த்தருக்கு உரியதை செய்யும் போது அமலேக்கிய ஆவி உங்களுக்கு முன்பாக தாழ்த்தப்படும். ஹல்லேலூயா. ஸோ நிசான் மாதம் ஃபர்ஸ்ட் மந்த்து நான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த மாதத்தை பற்றி ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன் நிசான் மாதத்தில் இது சம்பவித்தது அப்படின்னு. நிசான் மாதத்தில் தான் நம்ம பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவோம். நம்ம ஈஸ்டர் கொண்டாடணும் இல்லையா? அது யூதர்களுடைய மாதமாக்கி நிசான் மாதத்தில் வரும் பஸ்கா பண்டிகை. அந்த மாதத்தில் தான் அனுசரிக்கப்படும். நமக்காக இந்த பொல்லாத ஆவியை எதிர்த்து கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஜெயித்த அதே மாதம் தான். ஸோ அதே மாதத்தில் எழும்பின ஆமானையும் அவர் அழித்து போட்டார். ஸோ இன்னைக்கும் நமக்கு அந்த ஒரு கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். அவர் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு. ஸோ அதை நாம் மறந்து போக கூடாது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். யூதர்கள் அவர்களை எதிர்த்து வந்த எல்லாரையும் கொலை செய்யலாம்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்கப்படும். அவ்வளவு பேர் அவங்க கொன்று குவிப்பாங்க யூதர்கள். காரியம் மாறுதலாய் முடியும். யூதர்கள் இப்போ ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அந்த எஸ்தர் புஸ்தகம் அப்படி தான் முடியும் போது அந்த வெற்றியை நினைவு கூறும்படி இன்னைக்கும் இஸ்ரேலில் பூரிம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? பூரிம் அப்படின்ற ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எதை நினைவு கூர்ந்து அப்படின்னா, அமலேக்கியனாகிய இந்த ஆகாகு செய்த சதியிலிருந்து தேவன் அவர்களை காப்பாற்றி இவர்களை ஜெயிக்க வச்சார் இல்லையா? அந்த வெற்றியை நினைவு கூறும்படிக்கு இன்னைக்கும் இஸ்ரவேலில் பூரிம் அப்படின்ற ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் எழுதும் போது இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபெஸ்டிவல். பூரிம் யூதர்கள் ஜெயிச்சாங்க இல்லை, அமலேக்கின் மேலே எடுத்த வெற்றி தான் பூரிம் பண்டிகை. இன்னைக்கு நீங்களும் நானும் பண்டிகையை கொண்டாடும்படிக்கு தான் அழைக்கப்பட்டு இருக்கோம். அமலேக்கு முற்றிலுமாக அழிக்கப்பட்டாயிற்று. கடைசி வசனம் என்னாகமும் 24:20. பீலேயாமை கொண்டு கர்த்தர் சொல்லியிருப்பார் அமலேக்கை பற்றி. யாரு? ஒரு அசுத்தமான ஒருத்தனை வச்சு அமலேக்கோட முடிவை கர்த்தர் சொல்லியிருப்பார். என்னாகமும் 24:20. மேலும் அவன் பிலேயாம் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கு முந்தி எழும்பினது யாரு? லூசிஃபர். ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான். எப்போ? சாத்தானை அக்கினி கடலிலே தள்ளும் போது இது நிறைவடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இதுதான் அமலேக்கிய ஆவி. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஆவியை ஹேண்டில் பண்ணால் போதும். நான் சொன்னது போல் துளி கூட பயப்படக்கூடாது. தைரியமாக எதிர்த்து நிற்கணும். கர்த்தருக்குள்ளாக உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. ஆல்ரெடி கர்த்தர் நமக்கு இந்த ஆவியின் மேலே ஜெயத்தை கொடுத்து விட்டார். இந்த ஆவியோட தன்மைகளை சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை சுற்றி இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்டோட ஜனங்கள் இருப்பார்களானால் அவங்க கிட்ட ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பொல்லாத அமலேக்கு ஆவியை எதிர்த்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. அமலேக்கு முந்தி எழும்பி இருந்தாலும் முடிவிலே அவன் முற்றிலுமாக நாசமாவான் நீங்கள் சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தானையும் அவன் கிரியைகளின் மீது அழித்து போட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை தலைமுறைகள் இந்த யுத்தம் தொடர்ந்தாலும் தேவன் எங்களுக்கு வெற்றியை மாத்திரம் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தலைமுறைகள் எங்களுடைய தலைமுறைகள் இந்த ஆவியை எதிர்த்து அப்பா ஜெயிக்கட்டும் ஆண்டவரை. விழுந்து போகாத படிக்கு இதை மேற்கொள்ளட்டும் ஆண்டவரை. உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.